வணக்கம் பாரிசாலன். வணக்கம். உங்களை நார்வேக்கு அழைக்கிறதில் நாங்கள் பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடந்த சில நாட்கள் நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கும்னு நினைக்கிறோம். குளிருது. இந்த இந்த பயணம் நம்ம நினைத்த மாதிரி நிறைவேறணும் அப்படின்ட்டு பெரிய வேண்டுகிறேன். இப்போ உங்கள்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ட்டு திட்டமிட்டிருக்கேன். இந்த கேள்விகள் உங்களுக்கு முன்னாடி என் மீது தொடுக்கப்பட்டது. இது கேள்விகளே கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம மீது தொடுக்கப்பட்ட சொற்போர்னே சொல்லலாம். கண்டிப்பா. ஓகேங்களா? தொடர்ச்சியா தமிழ் தேசியம் பேசக்கூடிய நம்மை போன்றவர்கள் முன்னாடி எடுக்கக்கூடிய கேள்வி, இதுக்கு நம்மள்கிட்ட பதில் இல்லை என்பது போன்ற ஒரு கட்டமைப்பில் கேள்வி போட்டு ஓடிடுறது. கண்டிப்பா. அதுக்கு நம்ம இந்த மாதிரி நிலைப்பாட்டை தான் இருப்போங்கிற பிம்பத்தை அவங்களே உண்டு பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ள நம்ம அமர வைக்கிறது. ஆமா, இதை உடைக்கணும். இந்த உடைக்கிறதுக்கான சில கேள்விகளை நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. வழக்கம் போல கடவுள் வாழ்த்துல தொடங்குற மாதிரி நம்ம யார் தமிழர் அப்படின்னு அதான் சாஸ்திரம், நம்ம அதிலே தொடங்கலாம். யார் தமிழர்? பலரும் நம்ம கிட்ட முன்வைக்கிற ஒரு கேள்வி. அதுக்கு விளக்கம் பலமுறை கொடுத்திருக்கிறேன், மீண்டும் தருகிறேன். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகளில் பிறப்பவர்கள் தமிழர்கள். இதுதான் நம்மளுடைய டெஃபினிஷன். ஒருவருக்கு தமிழ் தாய்மொழியாக இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. உங்களுக்கு தமிழ் தான் தாய்மொழி என்பதை என்னால் எந்த ரெஃபரன்ஸ் வச்சும் வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் உங்கள் சைடு இன்புட்டு தான். அப்போ உங்கள் சைடு இன்புட்டை நீங்கள் ஒரு லாப நோக்கத்திற்காகவோ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். தமிழர்னு சொல்லலாம், தெலுங்கர்னு சொல்லலாம், மலையாளின்னு சொல்லலாம். அப்போ இதை நான் எப்படி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறது? அப்போ அதுக்கு வர வாய்ப்பே இல்லை. வெறும் மொழி தாய்மொழி அப்படிங்கிறத வச்சு மட்டும் எடுத்தா. இதில் இன்னொன்று சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பிற மொழியாளர்கள் கூட அவங்க வீட்டிலுடைய அந்த மொழியை பேசுறதெல்லாம் கூட மறந்துட்டு தாய்மொழினா தமிழ் அப்படின்னு சொல்லி எழுதுற வழக்கம்லாம் இருக்கு. அப்போ அதை வைத்து அந்த இனத்தை வரையறுக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போதான் நம்ம என்ன சொல்றோம், குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுக்கணும். குடினா வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சாதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய அந்த குடிகள் தான் குடி. இதுல என்னன்னா, தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகள்ங்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஆஸ் எ இண்டிவிஜுவல் பர்சன் நான் உங்களை வைத்து நான் ஒரு வரையறை எடுக்க முடியாது. இது ஏன்னா ஒரு ஒரு இனத்திற்கான வரையறை எடுக்கிறோம். அப்ப அந்த இனத்துக்கான வரையறையில ஒரு தனி நபரை வச்சு நான் வரையறுக்க முடியாது. அப்போ அது ஒரு குடி அப்படிங்கும்பொழுது அது ஒரு கலெக்டிவ் குரூப். இந்த கலெக்டிவ் குரூப்புக்கு தாய்மொழி தமிழ், இதை மறுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மறவர்கள் இருக்கிறாங்க. மறவர்கள் தெலுங்கர்கள்னு சொன்னா யாருமே படா அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு தனிப்பட்ட நபரை தெலுங்கர்னு சொல்லலாம், கன்னடர்னு சொல்லலாம். ஆனா மறவர்களை கன்னடர்னு சொல்ல முடியாது, தெலுங்கர்னு சொல்ல முடியாது. ஏன்னா மறவர்கள் என்றாலே தமிழர்கள். ரொம்ப எளிமையா புரியணும்னா, தமிழ் குடிகளுடைய அத்தனை பேர்களும் தமிழில் தான் இருக்கு. இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பிறமொழி குடிகள் பிற மொழியில இருக்கு. ஆனா தமிழ் குடிகளுடைய பெயர் எல்லாமே தூய தமிழில் தான் பெயர் பெற்று இருக்கு. அதனால நமக்கு அந்த நகரத்தார் செட்டியார்னா நகரத்தார், கோனார்னா கோனார் தமிழில் தான் வரும். அதே போல நீங்க எந்த சமூகத்தை எடுத்துக்கோங்க, பறையர் அப்படின்னா அது தமிழ்ல வருது, பல்லர் அப்படின்னா அதுவும் தமிழ்ல வந்துருது, உடையார்னா தமிழ்ல வந்துருது. இந்த மாதிரி நீங்க தமிழ் குடிகள்ல இருக்கக்கூடிய எல்லா பெயர்களும் தமிழ் பெயர்களாக இருக்கும், தமிழ் பட்டங்கள் உடையவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த குடியை சொல்லும் பொழுது இந்த குடி பிறமொழி குடி அப்படின்னு யாருமே சொல்லிவிட்டு போய்விட முடியாது. அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால நம்ம இந்த குடிகளுக்கு தாய்மொழி தமிழாக இருக்கணும்னு சொல்றோம். தனி நபர்களுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஆனா குடிகளுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த குடிகளை வகைப்படுத்த முடியும். அப்ப தமிழர் யார் அப்படிங்கிற கேள்வி நாளைக்கு ஒரு தமிழ் தேசிய அரசாங்க திட்டம் வைக்கப்படும் பொழுது ஒரு லிஸ்ட்டை போட்டுரும். இந்த சமூக பட்டியலில் இருப்பவர்கள், பதிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள், இந்தந்த பதிவில் இருப்பவர்கள் எல்லாம் தெலுங்கர்கள், இந்தந்த பதிவில் இருப்பவர்கள் எல்லாம் மலையாளிகள்னு அவங்களோட இன வரையறை என்பது ரொம்ப தெளிவாக ரெஃபரன்ஸோட கொடுக்கப்படும். ரொம்ப ஈஸியா புரியணும் அப்படின்னா, இன்னைக்கு பிசி எம்பிசி அப்படிங்கிற ஒரு இடஒதுக்கீடுக்காக இப்போ ஒரு நார்மலா தமிழக அரசுல ஒரு கிளரிக்கல் ஜாப் வேணும்னா கூட, ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னா கூட நம்ம என்ன பட்டியலின் கீழே வருகிறீங்கன்னு சொல்றோம். இப்போ அந்த பட்டியலை பார்த்து தான் வேலை கொடுக்குறோம். அதே போல நாளைக்கு ஒரு தமிழ் தேசிய அரசு அமையும் போது தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்திற்கு ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுடைய தாய்மொழி என்னன்னு கேட்க போறது இல்ல, பறைசி அடிச்சு நீங்க ஆடுறீங்களான்னு பார்க்க போறது இல்ல. இதெல்லாம் வச்சு தமிழர் வரையறுக்க முடியாது. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் சொல்றேங்க, வரையறுக்க முடியாது. அதனால எந்த சமூக பட்டியல வராங்கன்னு இன்னைக்கு எப்படி இடஒதுக்கீடு ஒரு பட்டியலை பார்த்து கொடுக்கப்படுகிறதோ, அதே போல ஒரு பட்டியலை பார்த்து தமிழர்கள் யார், தமிழர் அல்லாதவர்கள் யார், யாருக்கு முன்னுரிமை, யாருக்கு அவருடைய சதவீதத்தின் அடிப்படையில உரிமை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொடுக்கறதுக்கு ஒரு சுலபமான ஒரு வழிமுறையாக இது இருக்கும். அதாவது ஒரு வரியில சொல்லணும்னா, தமிழ் சாதிகளோட பட்டியல் அந்த சாதியினர்களை
தமிழர்கள் நமக்கு வரையறுத்தலாம். அதுல வந்து இப்ப நம்ம அந்த குணாயா புத்தகம் விட்டார் தமிழ் சாதிகள் எதுன்னு வரையறுத்தோம். அதை நம்ம பிரிச்சு போட்டிருந்தோம். பிசியில இவர்கள் தமிழ் சாதியினர், இவர்கள் நான் தமிழ் சாதியினர், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பட்டியலுக்கு கீழே உள்ளதுல பிரிச்சு காட்டியிருந்தோம். இவர்கள் தமிழர்கள், தமிழ் அல்லாதவர்கள். அப்படி காட்டும் போது நமக்கு வந்த கேள்விகள் என்னன்னா, சில சாதிகளை குறிப்பிட்டு இந்த சாதிகள் தமிழிலும் இருக்கு, தெலுங்கிலும் இருக்கு, கன்னடத்திலும் இருக்கு, மலையாளத்திலும் இருக்கு. அப்படிங்கும் போது இந்த சாதியத்தை நீங்க வந்து பிற சாதின்னு சொல்லக்கூடாது, இந்த சாதியை எடுத்து தமிழ் சாதியில தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டு இருந்தது. இவை போன்ற சிக்கல்கள் வந்து எலிஜிபிளா திட்டமிட்ட குழப்பம் அது. ஆக்சுவலா அது அவங்க அந்த கருத்தை முன்வைக்கக்கூடியவர்களே இந்த குடி வழியில தமிழர்களை இனம் காணக்கூடாதுங்கிற நோக்கமுடையவர்கள் தான் இத்தகைய ஒரு தவறான கருத்துக்களை முன் வச்சாங்க. காரணம்னா இவங்க முன் வச்ச பெயர்கள் எல்லாமே குடிகள் அல்ல, அதெல்லாம் அந்த பட்ட பெயர்கள், இந்த சர்நேம்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த சர்நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழர் வரலாறுல நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு குடிக்குமான சர்நேம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இருக்கு. பட்டியல் சாதியில தொடங்கி எல்லா சமூகத்துக்கும் இருக்கும். அதே போல உடையாருங்கிற குடிப்பட்டம் வெவ்வேறு சமூகத்துக்கும், நாயக்கருங்கிற குடிப்பட்டம் வெவ்வேறு சமூகத்துக்கு இருக்கும். அப்ப இந்த குடிப்பட்டம்ங்கிறது லேட்டர் பீரியட்ல ஒரு அரசு நிர்வாக கட்டமைப்புல வந்த ஒரு பெயர்கள் தான். அத வந்து இப்ப இன்னைக்கு ஒரு கலெக்டரு, டாக்டர்னு இப்ப சொல்றோம்ல, அதே போல அன்னைக்கு இருந்த ஒரு அந்த நிர்வாக முறைகள்ல அந்த பெயர்களாத்தான் இந்த குடிப்பட்ட பெயர்கள் வருது. இந்த குடிப்பட்ட பெயர்கள் குடிகள் அல்ல. இந்த குடிப்பட்ட பெயரை வச்சுட்டு யாரும் திருமணமோ இல்ல வந்து கல்யாணமோ அவங்களுடைய நல்லது கெட்டதையோ முடிவு பண்ண மாட்டாங்க. அவங்க சாதி சங்கத்துக்குலாம் இந்த குடிப்பட்டத்தை வச்சுட்டுலாம் முடிவு பண்ண மாட்டாங்க. அவங்க சமூகத்துல அந்த குலம்னு ஒண்ணு இருக்கும். அந்த குலம்ங்கிறது தான் அந்த குடின்னு நம்ம சொல்ற ஒரு விஷயம். இந்த குடி பட்டம்ங்கிறது அவங்க பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அடைமொழி போல சர்நேம் தான். ஸோ சர்நேமை வச்சுட்டு குழப்பிக்க கூடாது. அதை வச்சுட்டு தான் இவங்க கேள்வி கேட்பாங்க. இப்ப நாயக்கர் அப்படின்னா ஆந்திராலையும் இருக்காங்க, தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுறவங்களும் இருக்காங்க, தமிழ் பேசுற வன்னியர்களும் நாயக்கர்னு பட்டம் போட்டிருக்காங்கன்னா வன்னியர்கள் தான். அவங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட் எடுத்து பாத்தீங்கன்னா நாயக்கர்னு இருக்காது, வன்னிய குல சத்திரியர் தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயக்கரோட இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நாயக்கர் இருக்காது. அவங்களுக்கு வந்து பலிஜா நாயுடுவா, கம்மா நாயுடுவா, கரவா நாயுடுவான்னு நாயுடு பேர் தான் இருக்கும், நாயுடுன்னு தான் இருக்கும் கேஸ்டுக்குள்ள. ஸோ இதுதான் விஷயம். இதை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கல்யாண புரோக்கருக்கு தெரிஞ்சது கூட இவங்களுக்கு தெரியல. கல்யாண புரோக்கருக்கு இதெல்லாம் தெரியும். ஒரு அரசு நிர்வகிக்கிற ஒரு கட்சியை நடத்துறவர்களுக்கு இதெல்லாம் புரியாமல் இருக்குமாங்கிறது சிரிப்பா இருக்கு எனக்கு. ஸோ இந்த குழப்பத்தை யாரும் முன்வைக்க வேண்டாம். இது தேவையில்லாத குழப்பம். ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி, இது குடி தொடர்பானது. இப்ப ஈழத்தமிழர்கள் இருக்காங்க. ஈழத்தமிழர்கள்ட்ட குடிப்பெயர்களோட எண்ணிக்கை ஒரு 50க்கு நெருக்கதான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல குடிப்பெயர்களோட எண்ணிக்கை 350 இருக்கு. அப்படின்னா இந்த குடிப்பெயர்களோட பெருக்கம் எப்படி வந்துச்சு? உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் ஆவணங்களை பார்க்கும்போது பட்டங்கள் பெயரை வச்சு அவங்க ஒரு குடிகளாக இங்குன்றும் அங்குன்றும் தான் ஒருங்கிணைச்சு கிட்டத்தட்ட பல குடிகள் சேர்ந்துதான் இன்னைக்கு வன்னியர் குடி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 110 பண்டார சாதிகள் சேர்ந்துதான் ஒரு பண்டார சாதிகளா உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு 85 பறையர் குடிகளை சேர்த்துதான் ஒரு பறையர் சாதிகளா உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல இது மாதிரி நிறைய சாதிகளை ஒருங்கிணைச்சு ஒரு ஒற்றை அடையாளத்துல கொண்டுட்டு வந்தும் இங்க 350 இருக்கு. அதே நம்ம தொப்புள் கொடி உறவுகள்கிட்ட ஒரு 50க்கு உள்ள சாதி தான் இருக்கு. அப்போ நீங்க எந்த சாதிகளை அடிப்படை சாதிகளை தமிழர் சாதிகளா எடுத்துக்கிறது, எது தமிழர் சாதிகள் இல்லை அப்படிங்கிற இடத்துல ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி நான் இது தனிப்பட்ட முறையில் உணர்றேன். இது பிறர் கேள்வியில இது ஏன் கேள்வி. இதுல அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் புலம்பெயர்ந்து இல்ல வந்து சிறுபான்மையாக வாழக்கூடிய எல்லா பகுதிகளிலும் சாதிகள் சுருங்கிருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இந்த சாதிகள் வந்து வெளியிலிருந்து வர ஒருத்தர் நமக்கு வைக்கிற விஷயம் கிடையாது. மாறாக நமக்கான தனித்துவத்தை எடுத்து சொல்வதற்காக நமக்கு நாமே வச்சுக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். இன்னைக்கு பறையர் சமூகங்கள் பல சமூகங்களை சேர்த்து பறையர் சமூகமாக ஒருங்கிணைச்சாங்கன்னா அது ஆக்சுவலா தவறான புரிதல். பறையருங்கிறது ஒரு இனம், இந்த ஒரு பேரினம் பிரிஞ்சு வெவ்வேறு இடங்கள்ல வாழும் பொழுது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டியை அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுல பறையர் சமூகத்துல இப்ப அரிப்பறையர்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கம் எடுக்கிறதுல நிபுணர்களா இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்களுடைய தொழில்கள்லயுமே ஒவ்வொரு விஷயங்களை வந்து அதே போல போருக்குன்னு ஒரு குதிரை ஏற்றத்துக்குன்னு ஒரு பறையர் சமூகம் இருக்கு. இந்த மாதிரி தனித்தனியா அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை வச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட ஒரு அடையாளமா அதை ஒரு இது பண்ணிக்கிறாங்க. ஆனா இனத்தால் ஒரே சமூகம் தான், அவங்க ஒரே சமூகத்தை சார்ந்த மக்கள். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்குள்ள டைவர்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டைவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒரு அடைமொழியும் அடையாளத்தையும் அவர்கள் உருவாக்கிக்கிறாங்க. இந்த உருவாக்கங்கள் வந்து தமிழ்நாட்டுல ஜனத்தொகையின் அடிப்படையில தான் அதிகரிச்சதே ஒழிய இது வேற எந்த காரணமும் கிடையாது.
ஆனா ஈழத்தை பொறுத்த வரைக்கும் அங்க எப்பவுமே வந்து மக்கள் தொகை தமிழ்நாட்டோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மி. எடுத்துக்காட்டுக்கு ஒட்டுமொத்த ஈழத்துடைய தமிழர்களுடைய ஜனத்தொகையே 40 லட்சம் தான். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துடைய ஜனத்தொகையை 40 லட்சத்தை சராசரியா தாண்டிடும். அப்படி 40 லட்சம் இருக்கிற சமூகமே சிறுபான்மை சமூகம்னு சொல்லுவோம். இதுதான் இங்க இருக்க விஷயம். அப்ப இதனாலதான் இந்த டைவர்சிட்டி இங்க தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. இப்ப கள்ளர் அப்படின்னா அது ஒரு குடின்பாங்க. ஆனா கள்ளர்லயே நீங்க பிரமலை கள்ளர் இருப்பாரு, தஞ்சை கள்ளர் இருப்பாரு, சோழிய கள்ளர், இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கும். அந்த பிரிவுகளுக்குள்ள இன்னும் நிறைய பட்டங்கள் தாங்கிய நபர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவர்களோட வரலாற்று தொடர்ச்சியை தான் காட்டுது. அவர்களுடைய ஜனத்தொகை அதிகமாக இருப்பதால் அந்த டைவர்சிட்டி அதிகமா இருக்கு. இதுதான் இப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப நீங்க சொல்லபடி குழுக்களாக பிரிஞ்சிருக்கிறது ஒரு 50 குழுக்கள் போல பிரிஞ்சிருக்காங்க. இங்க ஒரு 350 பெரிய நிலப்பரப்புங்கிறதுனால அப்படி பிரிஞ்சதுனாலதான் இந்த சாதிய எண்ணிக்கைகள்ல மாறுபாடு இருக்குன்னு நீங்க உங்க கருத்தை முன்வைக்கிறீங்க. மகிழ்ச்சி, நல்ல ஒரு கருத்து. இப்ப தமிழ் தேசியத்துல மக்கள் பிரதானமா கேட்கக்கூடிய கேள்வி, தமிழ் தேசியம் என்பது அரசியலா இல்ல தனி நாடு கோரிக்கை உடையதா? இதுல அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, தமிழ் தேசியம்ங்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு சுய நிர்ணய உரிமை, நம்ம மக்களுக்கான ஒரு சுய நிர்ணய உரிமையோடு கூடிய ஒரு அரசியல் தீர்வு. இதுதான் தமிழ் தேசிய தீர்வு. இந்த சுய நிர்ணய உரிமை அப்படின்னா செல்ஃப் டிட்டர்மினேஷன். இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா இனத்தவர்களுக்கும் அது இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்காட்டிஷ் இவங்க சார்ந்தவங்களா அவங்களுக்குன்னு தங்களுக்கு தேவையான பொழுது அவங்க ஒரு வாக்கெடுப்பை முன்னெடுக்கலாம், அவங்க அதுக்குன்னு ஒரு ரெஃபரண்டத்தை முன்னெடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதை ஒரு காரண காரியங்களாக அவர்களோட நாடுகள்ல ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு பயன்படுத்துவாங்க. அதன் மூலமாக ஐயோ அப்ப இவங்களுக்கு நம்ம எதிரான ஒரு நடவடிக்கை செய்யக்கூடாதுன்னு அந்த நாட்டை சார்ந்தவர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த மாதிரியான செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த தேசிய இனங்களுக்கும் கொடுக்கப்படலை. இந்தியாவிலும் பல தேசிய இனங்கள் இருக்கு. தமிழர்கள் மட்டும் இல்லை, தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், அது போக சீக்கியர்கள், வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவங்க, இன்னும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தேசிய இனம் தான் நாங்கள் பரவி வாழுது. இப்ப இவர்களுக்கு அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் இல்லாதனால இங்க ஒரு பெரும் சிக்கல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஐடென்டிட்டி எல்லாமே இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள எப்படியாவது திணித்து விட வேண்டும்னு ஒரு முயற்சி என்பது இந்த இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருப்பவர்களால தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. அதை செய்வதற்கு இவர்கள் அன்பையும் அறத்தையும் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் முன் வச்சாங்கன்னா பரவாயில்ல. மாறாக இவங்க என்ன பண்றாங்கன்னா, உன்னோட ஐடென்டிட்டி இருக்கிறது தான் நீ இந்த ஐடென்டிட்டிக்கு வரதுக்கு பிரச்சனையா இருக்கு. உன்னோட அடையாளத்தை அழிச்சிட்டா நீ அடையாளம் இல்லாதனா போயிடுவ. அப்ப உனக்கு ஒரு அடையாளத்தை நான் கொடுக்குறேன், பொது அடையாளத்தை. அந்த மாதிரி உன்னோட அடையாளத்தை அழிப்பதுதான் அரசியல் அப்படிங்கிற ஒரு அரசியலை இவங்க எடுக்கிறாங்க. அது ரொம்ப தவறான அரசியல், அது ஒரு அறமற்ற அரசியல். நான் விருப்பப்பட்டு உன்னோட சேர்றது ஒண்ணு, வலுக்கட்டாயமா என்னை கடத்திட்டு போறது ஒண்ணு. இதுதான். இப்போ ஒரு பெண் நம்மளை விரும்பி வந்து திருமணம் செய்வது ஒண்ணு, அவளை வலுக்கட்டாயமா பாலியல் வல்லுறவு செய்வது ஒண்ணு. பாலியல் வல்லுறவு செய்வது எந்த அளவுக்கு தவறானதோ அதே போலதான் ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அழித்து அவர்களை வேறு ஒரு நாட்டு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வருவது, அதுக்கு நிகரான ஒரு குற்றமா தான் நான் பாக்குறேன். அப்ப இதை மக்கள் உணர்ந்துக்கணும். அப்ப நம்ம இங்க முன்வைக்கிறது தனி நாடானா கிடையாது. நம்ம இங்க முன்வைக்கிறது எனக்கு உரிமை வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட கல்வி உரிமையை நான் இழந்திருக்கேன். நான் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அடுத்த கட்ட எதிர்காலம், அடுத்த கட்ட தலைமுறை எதை படிக்கணுங்கிறத என்னால தீர்மானிக்க முடியல. அவங்க ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட திணிக்கிறாங்க. 3வது மொழி படிக்கணும், 3வது மொழிக்கான தேவை எனக்கு இல்லவே இல்லை. நான் ஆங்கிலத்தில் நல்லா புலமைப்பட்டிருக்கேன், என்னுடைய தாய்மொழியில நான் புலமைப்பட்டிருக்கேன். தாய்மொழியில நான் படிக்கணும், ஆங்கிலத்தை நான் சரளமா பேச தெரியணும். இது ரெண்டும் இருந்தா உலக மக்களோட என்னால தொடர்பு படுத்திக்க முடியும், பேசிக்கொள்ள முடியும், வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும், என்னுடைய வாழ்வியலை வளர்த்துக் கொள்ள முடியும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. 3வது மொழி படி, ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும்? இந்த நிர்பந்தம் வடக்குல இருக்கவங்களுக்கு இருக்கான்னு பாருங்க, இல்ல. அப்ப எனக்கு மட்டும் ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு மொழியை படிக்கணும்? ஏன்னா என்னோட அடையாளம் இவங்களுக்கு உறுத்துது. அப்ப என்னோட அடையாளத்தை அழிப்பதற்கு இவங்களுக்கு என்னது சுமையை வைக்கிறாங்க. அது 5வது வரைக்கும் தமிழ் படிச்சா போதும்னு ஒரு கல்வி கொள்கையை என்கிட்ட வந்து திணிக்கிறாங்க. இந்த கல்வி கொள்கையை எனக்கு வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்லும்போது என்னால எடுபட முடியல. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு சட்டமன்றம் இருக்கு, அந்த சட்டமன்றத்துல தமிழக அரசுங்கிற ஒரு அரசு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இடத்துல ஒரு அதிகாரம் நமக்கு இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்தையும் அடுத்து கை வைக்கிறாங்க, டீலிமிட்டேஷன்ங்கிற பேர்ல. உன்னுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப நாங்க இனிமேல் அதிகாரத்தை கொடுப்போம். சரி, ஓகே. அப்ப நான் குழந்தைகள் அதிகமா பெற்று கொண்டு இருந்தேன்ல அந்த காலத்துல, அதை ஏன் என்கிட்ட மட்டும் வந்து குடும்ப கட்டுப்பாட்டு விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட்னு ஒரு விஷயம் இருக்கு. உலக அளவுல ஐநா மன்றங்கள்ல பேசப்படுற விஷயங்கள்ல ஒரு மக்களுடைய பிலீஃப்ல அந்த குடும்ப கட்டுப்பாடு இல்ல இந்த மாதிரி இனப்பெருக்கத்தை தடை செய்வது போன்ற நடவடிக்கைகளை மறைமுகமாக யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அது பேர் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட். எடுத்துக்காட்டுக்கு, இப்போ ஒரு தரப்பு மக்களுக்கு இனப்பெருக்கத்திற்கு சலுகை, ஒரு தரப்பு மக்களுக்கு இனப்பெருக்கத்திற்கு எந்த சலுகையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு விதமான ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட். அப்படி அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது என்னிடம் குடும்ப கட்டுப்பாட்டுக்கான விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக பேசிவிட்டு
புள்ளிராஜாக்கு எய்ட்ஸ் வருமானு சொல்லி காண்டம்ஸ் விற்பனை செய்யறதா இருக்கட்டும், எல்லா இதையும் என்கிட்ட வந்து திணிச்சுட்டு வடக்குல எந்த ஒரு செயல் திட்டத்தையும் நீங்க நிறைவேற்றாம அவன் 10 குழந்தை 15 குழந்தை பெத்துக்கிட்டு இருக்கிற காலத்துல நாங்க 2 குழந்தை வேண்டாம் 1 குழந்தைங்கிற சிந்தனைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஜனத்தொகையில இருக்கிற ஸ்டேட்ஸ்லேயே ரொம்ப கம்மியாக பிறப்பு வீதம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு வந்துருச்சு. இந்த போக்கு தொடர்ந்துச்சுன்னா இன்னும் 150 வருடங்கள்ல தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் growth 0க்கு போயிருங்கிறாங்க. அப்ப 150 வருஷத்துல தமிழன்னு ஒருத்தன் புதுசா பிறக்க மாட்டான்னு அர்த்தம். அப்ப அந்த இதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்னோட இனம் கண்ணு முன்னாடி அழிய தொடங்குது. இந்த நேரத்துல உன்னோட ஜனத்தொகைக்கு ஏற்பதான் உன்னோட அதிகாரம் என்பதை இனிமேல் பகிர்ந்து கொடுக்கப்படும்ங்கிறீங்க. அப்ப இருக்கிற ரெப்ரசன்டேஷனை குறைக்க ஆரம்பிக்கிறீங்க. இதைத்தானே நாங்க சொல்றோம். இது என்னுடைய சுய நிர்ணய உரிமைக்கு நேர் எதிரானது. சரி, என்னுடைய நிலப்பரப்பு தமிழ்நாடுங்கிறது என்னுடைய தாய் நிலம். இந்த தாய் நிலத்தை நாங்க எத்தனை வருஷமா பாதுகாத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000-15,000 ஆண்டுகளாக நாங்கள் பாதுகாத்துட்டு வந்திருக்கோம் இந்த எல்லைகளை. இன்னைக்கு இந்தியாங்கிற ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ள எனது எல்லைகளை என்னால பாதுகாக்க முடியல. எனது எல்லைக்குள்ள யாரோ வரான், எவனோ ஒருத்தன் வரான், வணிகம் செய்யறதுக்கு வரான், பிழைப்பு நடத்த வரான், ஃபேக்டரி நடத்த வரான், மலைகளை உடைக்கிறதுக்கு வரான், நதிகளை கடத்துறதுக்கு வரான், நீர்நிலைகளை உரிய வரான், கடல் வளங்களை அழிக்க வரான், அணுவுலை கழிவுகளை கொண்டு வந்து கொட்ட வரான். என்னோட தேசிய நிலப்பரப்பு அழிவுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. நாளைக்கு இந்த நிலம் அழிஞ்சா எனக்கு தான் வீடு இல்லாம போகும், மத்தவன் யாருக்கு வீடு இல்லாம போகும்? அப்ப இதெல்லாம் எனது சுய நிர்ணய உரிமைக்கு எதிராக இருக்கு. அப்பதான் நான் யோசிக்கிறோம், அப்ப தமிழர்கள் இதை தடுக்கணும். இதை தடுப்பதற்கு தமிழங்கிட்ட உரிமை இருக்கணும். அந்த உரிமை இந்தியாவுக்குள்ள கிடையாது. அப்ப இந்தியாவுக்குள்ள அந்த உரிமையை கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு வழி வேணும். அந்த வழி தான் ஸ்டேட் அட்டானமஸ் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு, மாநில சுயாட்சி கோட்பாடு. அந்த மாநில சுயாட்சி கோட்பாடு தான் ரத்தமின்றி பிரச்சனைகளின்றி அறிவு ஆயுதம்ங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, கான்வர்சேஷனை பயன்படுத்தி, டிப்ளமசியை பயன்படுத்தி கொண்டு வரணும்னு ஆசை. அந்த ஆசையை கொண்டு வந்து விட்டோம் என்றால் எனக்கு மட்டும் பிரச்சனை தீர்ந்துடாதுல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இனங்களுக்குமான பிரச்சனையும் தீர்ந்துரும் ஸ்டேட் அட்டானமஸ் இருக்கும்போது. ஏன்னா நாங்கள் விரும்பி இணைகிறோம். அது ஒரு விருப்பமான திருமணமாக இருக்கும். எங்களுக்குள்ள விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு டயலாக் மூலியமாக எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கும். எனக்கான கல்வியை நான் முடிவெடுப்பேன், சீக்கியர்களுக்கான கல்வியை அவங்க முடிவெடுப்பாங்க. எங்களுக்குள்ள எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ராணுவ பங்களிப்பில் நாங்களும் பங்களிப்பு கொடுப்போம், அவங்களும் பங்களிப்பு கொடுப்பாங்க. எங்களை பாதுகாப்பதற்கான தேவைகள் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போ ஒரு 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 ஆஸ் ஏ கம்யூனிட்டியா நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ எனக்கு உதவி வரும், உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உதவி வரேன். இப்போ பாகிஸ்தான்ல இருந்து உனக்கு பிரச்சனை வரும்பொழுது தமிழ்நாட்டு வீரர்கள் அங்கே வருவாங்க. அதே போல இலங்கையில இருந்து எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீ அங்க இருந்து கிளம்பி வருவ. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? என் ஆள் அங்க போறான், ஆனா ஆள் இங்க வரவே இல்ல. இதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இங்க ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து ஒரு செகண்ட் கிரேட் சிட்டிசனாகவே இந்தியாவில கட்டமைக்கப்படுறேன். அதை ஏற்றுக்கொள்வதுதான் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொள்வது. அதுதான் உன்னுடைய பேட்ரியாட்டிக் சென்ஸ் நீங்க என்கிட்ட சொல்றீங்க. நான் ஒரு அடிமையாக இருப்பதை ஏற்றுக்கொண்டால் அது எனது தேச உணர்வுங்கிறீங்க. அதுலதான் நாங்க மாறுபடுறோம். எனக்கு தேச உணர்வு இருக்கு, தேசப்பற்று இருக்கு, இந்த நாட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நாடுன்னு நான் எதை நினைக்கிறேன்னா என் மக்களை நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேப்பர், புத்தகம், ஒரு சட்டம் இதை நான் நினைக்கல. என் மக்களுடைய நலன் தான் இந்த நாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்னுடைய மக்களுடைய நலனை நோக்கி நான் சிந்திப்பதுதான் தமிழ் தேசியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் தன்னாட்சி தமிழகம். மாநில பட்டியலில் இருந்த உரிமைகள் மத்திய பட்டியலுக்கு ஒடுங்கப்பட்ட எல்லாத்தையும் திரும்ப மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு இன்னும் அதிகமான தன்னாட்சி சுயாட்சி தமிழகத்தை நீங்க வந்து வேண்டும். தமிழ் தேசியத்தோட இன்றைய தீர்வு அது முதல் கட்ட தீர்வு அதுவாக நினைக்கிறீங்க. எல்லைன்னு நீங்க ஒரு குறிப்பிட்டதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த இன்னர் லைன் பர்மிட்னு சொல்லக்கூடிய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்திற்குள் இவர்கள் தான் வருகிறார்கள், இங்கேருந்து இவர்கள் தான் போகிறார்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் கண்ட்ரோல் மாதிரி மக்கள் தொகை வருகை செல்கை இதோட முழு கண்ட்ரோல் உள்ள இன்னர் லைன் பர்மிட்டை நீங்க வரவேற்கிறீங்களா? நிச்சயமாக வரவேற்கிறோம். அதை அட்வொகேட்டும் பண்றோம். நாங்க அதை தொடர் பிரச்சாரங்கள் மூலமாக மக்களுக்கு புரிய வைக்கிறோம். காரணம் என்னன்னா இங்க வட இந்திய தொழிலாளர்கள் வராங்க. அவங்க நமக்கு எதிரிகளானா கிடையாது. அவங்க பிழைப்பதற்காக தான் வராங்க. அவங்களுடைய சூழலும் சந்தர்ப்பமும் அவ்வாறு அமைந்திருக்கு. அதனால அவங்களை நம்ம எதிர்நிலையில வைக்க தேவையில்லை. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இங்க வந்து குடியாக தொடங்குகிறார்கள் என்றால் நிச்சயம் அது எனது வருங்கால அரசியலை பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாகும். ஏன்னா அவர்களுடைய தாய்மொழி வேற, எனது தாய்மொழி வேற, அவங்களுடைய அரசியல் புரிதல்ங்கிறது வேற, என்னுடைய அரசியல் புரிதல்ங்கிறது வேற, என்னுடைய வரலாறு வேற, அவங்க வரலாறு வேற, அவங்களுடைய பண்பாடு வேற, எனது பண்பாடு வேற. இன்னைக்கு பாருங்க, தமிழகத்துல நான் பயணப்பட்டு போகும்பொழுது திடீர்னு பாக்குறேன் சில கோயில்கள் வந்து வட இந்திய கட்டுமானத்துல பல கோயில்கள் இருக்கு. அப்ப அது என்னுடைய அடையாளத்தை மாற்றி அமைக்குது. ஒரு ஆமா, இது ரொம்ப ஒரு இப்ப நீங்க இந்த ஹாலிவுட் படங்கள் எல்லாம் ஏலியன்ஸ் வரும். ஏலியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்துவாங்க. டெராஃபார்மிங்னு அது பேர் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சீதோஷன் எல்லாம் மாறும். அப்ப அங்க இருக்க உயிர்கள்லாம் சாகும். கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இந்த மனித இனத்துக்குள்ள இது நடக்குது.
இவங்களுக்கு தகுந்த மாதிரியான சூழலையும் இவர்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு உளவியலும் உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எனது மக்கள் பெரிய அளவுக்கு இன்னைக்கு அவங்களோட செக்யூரிட்டி பெரிய அளவு கேள்விக்குறியா இருக்கு. சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா வட இந்திய மக்கள்கிட்ட கல்வி இல்லை. வட இந்திய மக்களை நான் குறை சொல்லலை, ஆனா அவங்ககிட்ட கல்வி இல்லை. கல்வி இல்லாத மக்களை பண்பட்ட மக்களோட கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா யார் அதிகமா அடி வாங்குவா? பண்பட்ட மக்கள் அடி வாங்குவாங்க. பண்படாத மக்கள் அவங்க பண்படலாம், ஆனா அந்த பண்படுறதுக்கு முன்னாடி அந்த பாரத்தை சுமக்க வேண்டிய இடத்துல நாங்க மாட்டிக்கிட்டோம். நீங்க அங்கேயே அவங்களுக்கு ஸ்கூல்லாம் கொடுத்து எஜுகேஷன் கொடுத்து அவங்கள ஒரு அளவுக்கு புரிதலோட வளர்த்தெடுத்து அவங்க வந்தாங்க போனாங்கன்னா பரவாயில்ல. இப்ப நம்ம தமிழர்கள் உலகம் முழுக்க உலக நாடுகளுக்கு போறோம், பெரிய அளவுக்கு கிரைம் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதுல. அதுல வந்து மிக குறிப்பா நார்வே போன்ற நாடுகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த நாடே அங்கீகாரம் கொடுக்குது. இவர்கள் மைக்ரேட் ஆகி வந்த மக்கள்ல ரொம்ப சிறப்பான மக்கள்ங்கிற ஒரு அங்கீகாரம்லாம் தமிழர்கள் தொடர்ச்சியா பெறாங்க. இன்ஜினியர்ஸா இருக்காங்க, டாக்டர்ஸா இருக்காங்க, இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு உழைக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டோட கிரைம்ல அவங்க பங்கு பெறது இல்லை, இந்த நாட்டுடைய சுரண்டர்லயும் அவங்க பங்கு பெறது இல்லை. வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறாங்க. ஆனா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு பொருந்துமா? இதான் கேள்வி. நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கு எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்கு. அந்த எஃப்ஐஆர்ஸ்ல என்ன ஒண்ணும் இல்ல, நீங்க தமிழக அரசே ஒரு கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்களேன். எத்தனை வட இந்திய தொழிலாளர்கள் மீது அந்த எஃப்ஐஆர்கள் பதிவு பெற்றிருக்குன்னு பாருங்க. எத்தனை பிசினஸ், இல்லீகல் பிசினஸ், கஞ்சா வியாபாரம் இதுல எல்லாம் வட இந்தியர்கள் கைதாயிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப சமீபத்துல எத்தனை கொலைகள்ல வட இந்தியர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. அந்த ரேஷியோ பாருங்க. தமிழன் கொலையே செய்யல நான் சொல்லல, தமிழனும் கொலை செய்வான், தமிழன்லயும் ரவுடிக இருக்காங்க. ஆனா இந்த ரேஷியோ கண்டிப்பா இங்க இருக்கிற ஜனத்தொகை 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டுல 8 கோடி தமிழன் எவ்வளவு கிரைம்ல ஈடுபடுறான், இங்க வந்திருக்க வட இந்தியர்கள் எவ்வளவு? உங்ககிட்ட கணக்கு இல்ல, எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னும் பர்மிட் வேணுங்கிறோம். எவ்வளவு பேர் வந்திருக்கானே உங்களுக்கு தெரியாது, அவங்க எவ்வளவு பேர் கிரைம்ல இன்வால்வ் பண்றாங்கிறத நீங்களே எடுத்து பாருங்களேன். இது வந்து ஒரு அபாயகரமான இடத்தை நோக்கி எங்களுக்கு நகர்த்துது. அப்ப நாங்க என்ன சொல்றோம், வா வேலை செய், யார் வரங்கிறது எனக்கு தெரியணும், எங்க வேலை செய்யறதுங்கிறது தெரியணும், எவ்வளவு நாள் நீ வேலை செய்யறதுங்கிறது எனக்கு தெரியணும், வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நீ போயிட்டியாங்கிறது எனக்கு தெரியணும். அதுக்கு இன்னலைன் பர்மிட். அதுக்கப்புறம் இல்ல நான் தமிழ்நாட்டிலேயே செட்டில் ஆகணும்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு முறைமையை நம்ம தமிழக அரசு உருவாக்கிக்கணும். தப்பு கிடையாது, வந்து அவன் செட்டில் ஆகணும், இங்கே வாடுற ஒரு சூழல் வருதுன்னு வைங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இத்தனை ஆண்டுகள், ஒரு 10 ஆண்டுகளோ ஏதோ தொடர்ச்சியா அவர் வேலை செய்யணும், அவர் குடும்பம் இங்க இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை தமிழ்நாட்டோட சிட்டிசனா மாத்திக்கிறது அது வேற. ஆனா வந்த உடனே ஒரு சில முறைகேடான முறைகளை பயன்படுத்தி ஒரு அட்ரஸை வாங்கிட்டு, அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிட்டு அவங்க இந்த மண்ணின் மைந்தர்களாக மாறி விடுகிறார்கள். அடுத்து இந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே அரசியல் அங்கீகாரம், ஓட்டர் ஐடியில இருந்து எல்லாமே ஒன்னா வந்துடும். எப்படி? அப்ப இதை நாங்க எதிர்க்கிறோம். அப்ப இன்னலைன் பர்மிட்டுங்கிறத நாங்க மக்களுக்கு கொண்டு வரணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட தேவையாக இருக்கிறது இன்னைக்கு. ஓகே, இப்ப நீங்க சொன்னதில் ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப ஐரோப்பா முழுவதும் கிரைம் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா கோடை காலத்துல அதிகமா இருக்கும். அவங்க எதனால அது நடக்குதுன்னு சொல்றாங்கன்னா, எந்த ஊர்லயும் அந்த குடியானவர்கள் கிரைம் பண்றதில்ல, கிரைம் பண்றதெல்லாம் கம்மி. ஆனா அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு போறாங்கல்ல, அந்த வந்துட்டு போறவங்க கிரைம் செய்யறாங்க. இது உலகம் ஃபுல்லா உள்ள இது. அப்போ குடியானவர்களுக்கும் ஒரு தொழிலுக்காக வந்து சில மாதம் தங்கிட்டு போறவங்களுக்கும் அதுல உள்ள கிரைம் ரேட் பெரியவர்களுக்கும் தொடர்ச்சியா செய்தியை வாசிக்கிறவங்களுக்கு நீங்க சொன்னதோட உண்மைத்தன்மையும் அதோட சதவீதமும் எவ்வளவும் தெரியும். சரியான பதிவு உங்களோடது. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ தமிழ் தேசிய பேர் இயக்கத்துல இத்தனை சதவீதம் பிற மொழியினர் இருக்கலாம், 10% பிற மொழியில இருக்கலாம் அப்படிங்கிற அவங்க வரையறை வைக்கிறாங்க. அது ஒரு மிக மிக ஒரு ஒரு தைரியமான ஒரு முன்மொழியும் வரைமுறை. உலகம் முழுவதும் இது இருக்கு. ஆனா வெளியில சட்டமா இருக்காதே தவிர்த்து எல்லா நாட்டிலையும் பிற மொழியினர் பிற நாட்டிலும் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, அது இதுக்கு தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க, அவங்க வந்து இங்க வந்து நல்ல இடத்துல இருந்து இங்க குடியுரிமை பெறலாம் சொல்றீங்க. இப்ப குடியுரிமை சொல்றது வந்து வாக்கு சீட்டு பெறதோ இல்ல ரேஷன் கார்டு பெறதோ, அதே மாதிரி அவங்களும் ஒரு உரிமை பெறதோ ஜனநாயக தன்மையில அப்படின்னா அதுக்கு ஒரு ஏதாவது வரையறை இருக்கா? இப்ப இத்தனை வருடம் இத்தனை சதவீதம் அப்படிங்கிற உங்க பார்வையதா இருந்தா நீங்க பதியலாம். அது இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய பிறமொழியாளர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் நாம் கணக்கெடுத்து பார்க்கணும். குடிவாரி கணக்கெடுப்பு அதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த குடிவாரி கணக்கெடுப்புல எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, அதுக்கு சரிபங்கான அவங்களுக்கான அரசியல் உரிமைகள் எவ்வளவு கொடுக்கணும், அதுல எத்தனை பேர் பாரம்பரியமாக வரலாற்று காலங்கள்ல உள்ள வந்தவங்க, எத்தனை பேர் சமீப காலகட்டத்தில் மைக்ரேட் ஆகி உள்ள வந்தவங்க, வேலை வாய்ப்பு இந்த மாதிரி வந்தவங்க, இதெல்லாம் நம்ம பிரித்து பார்க்கணும். முதல்ல இதெல்லாம் பிரித்து பார்த்து ஒரு கணக்கெடுப்பு தெளிவாக இருக்கும் பொழுதுதான் நம்ம எவ்வளோ % பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வைத்து கொள்ளலாம். இப்போ எப்பவுமே இருக்கிறத விட கம்மியா நீங்க அளவு பண்ணீங்கன்னா அதுக்கு பொருள் என்னன்னா இருக்கிறவன விரட்ட போறோம்னு அர்த்தம். அது நம்ம செய்ய முடியாது. அப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத முதல்ல நம்ம கணக்கெடுத்தா தான் அதுக்கு அந்த ஒரு % வந்து நம்மளால துல்லியமா கணக்கிட்டு சொல்ல முடியும்.
இப்ப தமிழ் தேசிய பேரியக்கம் 10% அப்படின்னு சொல்றாங்கன்னா அதற்கான காரணம் அவங்க 2011 சென்சஸை வச்சுட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா 2011 சென்சஸை பொறுத்த வரைக்கும் 8% மக்கள் வந்து பிறமொழியாளர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதுல 4% தான் தெலுங்கர்கள், 4% தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. 2% என்னமோ கன்னடர்களும் மலையாளிகள் இருக்கு. அப்ப மொத்தமாவே 8% பேர் தான் அங்க பிறமொழியாளர்கள் இருக்கணும். ஆனா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நமக்கு இன்னும் உறுதியா தெரியல. 2011 வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்த சென்சஸ் எல்லாம் கிடையாது, இப்ப சமீபத்துக்கு முன்னாடி எடுத்ததுதான். அப்ப அதுக்குள்ள நிறைய பேர் குட்டி போட்டு பெருத்திருக்கவும் வாய்ப்பு இல்லை. அதனால தோராயமாக அது ஒரு 10% அப்படிங்கிறது அவங்க இயக்கத்துல இருந்து வெளியிடப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கு. அது உடன்படக்கூடிய கருத்தாகவும் இருக்கலாம். ஆனா அது குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு இருக்கிறதை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம், நிர்ணயம் செய்யலாம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி. இப்போ தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு கத்தி கதறி குட்டிகாரன் அடிச்சு இங்கே எழுப்பினாலும் இந்த மைனாரிட்டி அப்படின்னு தன்னை தானே உணரக்கூடிய சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாக ஆகட்டும், இவர்கள் வந்து மத சிறுபான்மையில இருக்கிறவங்க, மொழி சிறுபான்மையிலாகட்டும் அவங்களாகட்டும், மத சிறுபான்மை மொழி இருவருமே இந்த தமிழ் தேசியத்தை ஒரு நில மக்களுக்கான உரிமை, இது அவர்களுக்கான நியாயம் அப்படின்னு அந்த இடத்துல உடன்படாம இப்படி இவங்க கட்டமைச்சிட்டா தங்களோட இருப்புக்கு ஏதேனும் ஆபத்து வந்துடும் ஒரு அச்ச உணர்வுல ரொம்ப வேகமா வந்து நம்ம மீது சமர்த்து கொடுக்குறாங்க. எவ்வளோ தூரம் அவங்களால இறங்கி போக முடியுமோ அவ்வளோ தூரம் இறங்கி செய்கிறாங்க. உதாரணத்துக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் யார் ரொம்ப ஒரு வைல்டாக இருப்பாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா உயரத்தில் கம்மியாக உள்ளவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கும். அப்போ யாருக்கு தன் மேல் அச்சம் இருக்கோ அவங்க சீறி பாய்வாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து இயல்பு, புலியை விட பூனைக்கு வந்து அப்ப இது இயல்பு. அந்த இயல்பு அந்த அச்சத்தை வந்து நான் தவறுன்னு சொல்லவே இல்லை. அப்படி அவங்க இது இருக்கக்கூடிய நிலைப்பாடும் அவங்கள நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எதிர்கருத்தை நம்மளும் திரும்ப அடிக்கிறோம். நடைமுறையில அதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை உடைக்கிறதுக்கு என்ன வழி? அதாவது இந்த நிலைப்பாட்டில இருந்து அவர்களும் மாறணும். அவர்கள் இந்த அச்சத்தாலையும் ஒரு நம்பிக்கையின்மையினாலும் தான் நம்ம மீது இப்படி செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை உண்டு பண்ணணும். அந்த அச்சத்தை தவிர்க்கணும், அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணணும். இதை தமிழ் தேசியர்கள் செய்கிறார்களா என்பதுல எனக்கே ஒரு கேள்வி இருக்குது. இது மீண்டும் மீண்டும் எப்படி இருக்குன்னா ஒரு போராவே, ஒரு கோல்டு வாரெல்லாம் தாண்டி இப்போ நேரடியாவே சடையை பிடிச்சு அடிச்சுக்கிற லெவலுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு உங்களோட நிலைப்பாடு, ஏன்னா தமிழ் தேசியவாதின்னு உங்களை அடையாளப்படுத்தும் போது நான் கவனிக்கிறது என்னன்னா இந்த சிறுபான்மையினர்கள் வந்து முதல் கட்டமா பறந்துடுறாங்க, ஒதுக்கி விட்டுறாங்க. ஆமா, இதுக்கு நீங்க என்ன அட்ரஸ் பண்றீங்க? இல்ல அடிப்படை என்னன்னா இதுல வந்து நம்ம ஜென்ரிக்கா ஒரு பதில சொல்ல முடியாது. ஏன்னா இதுல நீங்க சொன்னதுல மத சிறுபான்மையினர்களும் வராங்க, அதுக்கப்புறம் மொழி சிறுபான்மையினரும் வராங்க. இப்ப மத சிறுபான்மையினர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இனத்தால் தமிழர்கள். இந்த இனத்தால் தமிழர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமிய மதத்தை தழுவியவர்களாக இருப்பவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். நீங்க பெரும்பான்மை சமூகத்துக்குள்ளதான் தமிழ் தேசிய பார்வையில வருவீங்க. உங்களுடைய மதம் சார்ந்த சிறுபான்மை இதுக்குள்ள உங்களோட அந்த வரையறுப்புக்குள்ள நாங்க போக மாட்டீங்க. நீங்களும் ஒரு மற்ற தமிழர்கள் எப்படியோ அதே மாதிரியான ஒரு வரையறைக்குள்ளதான் வரக்கூடிய ஒரு பெரும்பான்மை தேசிய இனவாதத்துக்குள்ளதான் வருவீங்க. ஸோ உங்களுக்கு இதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுக்கு இந்த அச்ச உணர்வை யார் இங்க உருவாக்குறான்னு பாத்தீங்கன்னா உங்க கூட மத சிறுபான்மையினர்களாகவும் மொழி சிறுபான்மையினர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் நம்மளை வந்து மதத்தால இவங்க வெறுத்து ஒதுக்கிடுவாங்கங்கிற மாதிரியான ஒரு தொடர் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்ப இங்க நாங்க சொல்றது என்னன்னா மொழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா மொழி சிறுபான்மையினர்களுக்கும் நாங்கள் எதிராக செயல்பட போறோமா அப்படின்னா அது ஒரு தவறான வாதம். எங்களை ஆதிக்கம் செய்து தமிழர் ஓர்மையை விரும்பாத ஆதிக்க சிறுபான்மையினருக்கு தான் நம்ம எதிராக நிக்க முடியும். எங்களோட தயவு இல்லாமல் வாழ முடியாதுங்கிற மாதிரியான சிறுபான்மையினர்களும் இங்க இருக்கிறாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சில சமூகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக தமிழ் சமூகங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா அவங்களும் தமிழ் தேசியத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு வராங்க. ஒரு விஷயம் புரிந்துக்கணும், உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது தமிழர்கள் கிடையாது. எடுத்துக்காட்டு சொன்னோம்னா இன்னைக்கு வந்து துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு சில சமூகங்கள் இருக்கு.
அந்த ஒரு சில சமூகங்கள்லாம் ஏதோ தமிழர்கள் தான் அவர்களுக்கு அந்த சுமையை கொடுத்தது போல ஒரு தவறான புரிதலுக்குள்ள இருக்கிறாங்க. உண்மையிலேயே தமிழர்கள்கிட்ட அந்த அந்த பழக்கமே கிடையாது. தமிழர்களுடைய வரலாறுல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கழிப்பிடங்கள் வைத்து கட்டுவதுங்கிறதே வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. நம்ம கண் முன்னாடியே பார்த்துருப்போம். இயற்கையோட இந்த பல சினிமா படங்களை பாத்தீங்கன்னா கூட கையில சொம்பு எடுத்துட்டு காலையில போற காட்சிகள்லாம் வயலுக்கு போறதுன்னு இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல இந்த சமூக கட்டமைப்புக்கு இடமே இல்லை. தமிழர்கள் அந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கல. மாறா இங்க படையெடுத்து வந்த பிற இனத்தவர்கள் தான் அரண்மனைகளையும் கோட்டைகளுக்கும் வாழக்கூடிய ஒரு தேவை அவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா இது வந்து வெளியில போனா எதிரி நாடு, அவங்க பாதுகாப்புக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிற காலகட்டத்துல தான் இந்த மாதிரியான தொழில் செய்வதற்கான தேவைகள் அதிகரிச்சு அவங்க ஒரு சில மக்களை வந்து ஒடுக்கி அந்த தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. தமிழர்கள் ஒருபோதும் அந்த வேலையை செய்யல. அதுல வெள்ளையர்களும் அடக்கம். வெள்ளையர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டாய்லெட் எல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த சில ஆதிக்க தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்களும் இதே முறைமையை கடைபிடித்தாங்க. ஆனால் தமிழர்கள் அந்த முறைமையை கடைபிடிக்கல. ஒரு சில ராஜாக்கள் அந்த முறைமையை கடைபிடித்திருக்கலாம். ஆனா அது அரசர்கள் அந்த அளவுல மட்டும்தான் ஒழிய இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த மாதிரியான வேலைகளை செய்யல. அப்ப இவங்க இன்னைக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு அமைச்சர் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு முக்கிய பொறுப்புல ஆட்கள் கிடையாது. இப்பதான் நீங்க கல்வியில உயர்றீங்க. உங்களுடைய சமூக பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வரீங்க. ஆனா உங்களை பயப்படுத்தி அச்ச உணர்வுக்கு உட்படுத்தி ஆதிக்கத்தில் இருக்கவர்கள், பல எம்எல்ஏ வச்சிருக்கவங்க, பல பல போலீஸா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, உங்களை பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு இடம் இருக்காம போயிடும். நாளைக்கு உங்களுக்கு இடம்னா உங்களை ஃப்ரண்ட் லைன்ல இந்த வேலை வந்து இன்னைக்கு அவங்க பண்ணதில்ல. இப்ப பகடைன்னு ஒரு சொல்லாடல் உண்டு. அதுக்கு பொருள் என்னன்னா பகடக்காயா பயன்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பகடைங்கிற பேர் உங்களுக்கு இருக்குது. காரணம் என்ன? உங்களை எல்லாம் பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டு தான் அரசியல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆரம்ப காலத்துல இருந்து. இன்னைக்கும் அரசியல், ஜனநாயக அரசியலையும் அதே தான் பண்றாங்க. உங்களை ஃப்ரண்ட் லைன்ல அனுப்புறது. சோ அதை உள்வாங்கிக்கோங்க. தமிழர்கள் ஒருபோதும் உங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் அல்ல. உங்களோட மதுரை வீரன் வரலாறுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அதெல்லாம் யாரு, அந்த திருமலை மன்னர் சினிமா படத்தை கூட திருமலை மன்னர்னு போயிட்டாங்க. ஏன்னா திருமலை மன்னர் அது என்ன திருமலை மன்னர் யார் அவருன்னு சொல்லணும்ல, சொல்லாம மறைச்சு அவங்க போறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக தமிழர்கள் அந்த மாதிரியான படிநிலையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வன்மமோ எதிர்ப்போ கொள்ளவில்லை. ஆனா நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. இங்க ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறமே ஒழிய இங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை நாங்க எதிர்க்கல. இப்ப வந்து இங்க வந்து நக்காலேங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க, அதாவது நரிக்குறவர்கள்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க எல்லாம் வந்து தமிழர் அல்லாதவர்கள் தான். ஆனா அவங்க மீது நீங்க வெறுப்பு கொள்வதற்கோ அவங்க வந்து உங்க உரிமையை ஏதாவது பறிச்சுக்கிட்டாங்களா? இல்ல அவங்க வந்து மாட மாளிகைகள்ல வாழ்ந்தாங்களா? ஆனா இங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த பெரிய மார்வாடிகளா இருக்கட்டும், சேட்டுகளாக இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய ஊர்களை வந்து நாங்க இல்லைன்னா அந்த ஊரே இல்லை, இண்டஸ்ட்ரியே இல்லைன்னு சொல்ல தெலுங்கு ஆதிக்க சமூக வகுப்பினரா இருக்கட்டும், இவங்களை நம்ம எதிர்த்து முன்வைக்கக்கூடிய கேள்வி எல்லாத்தையும் எந்த ஒரு அதிகாரத்திலும் வராத மக்களை நோக்கி இவங்க திசை திருப்பிட்டு போயிடுறாங்க. இவனை போய் நீ வந்து விரட்டுறியப்பான்னு. அவனை விரட்டவே இல்லப்பா நானு. நீ நீ ஒரு திமிரா பேசுற பாரு, நாங்க இல்லைன்னா கோயம்புத்தூர் இல்லைங்கோ அப்படின்னு பேசுற பாரு. இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. பெரும்பான்மை மக்கள் தமிழர்கள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களோட உழைப்புல கோயம்புத்தூர் உருவாகுது. ஆனா இவங்க ஒரு சில முதலாளிகள் நாங்களேனா கோயம்புத்தூரே இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அது உழைப்பை வந்து துச்சமென மதிப்பது தானே இதுதான் அந்த ஆதிக்க சிந்தனை. இந்த ஆதிக்க வகுப்புக்கு தான் நாங்க எதிரே ஒழிய இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ இல்ல அதிகாரத்தை பெறாத மக்களுக்கோ நாங்கள் எதிரி அல்ல. இப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இஸ்லாமியர்கள்ல தமிழ் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் தான். அதுல எந்த ஒரு குழப்பமும் நமக்கு தேவையில்லை. இஸ்லாமிய தமிழர்கள்ங்கிற வரையறைக்குள்ள அவங்க வந்துடுறாங்க. அடுத்து உருதை தாய்மொழியாக கொண்ட உருது இஸ்லாமியர்களும் தமிழகத்துல கணிசமான தொகையில வாழ்றாங்க. இப்ப நீங்க பெரிய அளவில் அதிகாரத்துல இருக்கீங்களா? வியாபாரத்துல இருக்கீங்க, ஓரளவுக்கு பிசினஸ் செய்யறதுல இருக்கீங்க. ஆனா உங்களிடம் அதிகாரம் இருக்கா? இல்ல. நீங்க எத்தனை முறை தமிழக முதலமைச்சர் ஆயிருக்கீங்க? இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்றோம். தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னா இதற்கு முன்னாடி எந்தெந்த சமூகத்திலிருந்து ஆண்டார்களோ அவர்களுக்கு எதிரான வாதமா தான் அது வைக்கப்படணுமே ஒழிய அது ஒரு கட்சி கூட தொடங்காத நபர்களுக்கு வந்து இதுல வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? அச்ச உணர்வு. அந்த அச்ச உணர்வு உங்களிடம் திருப்பப்படுகிறது. உங்களை அவங்க பகடைக்காய்களாக பயன்படுத்துறாங்க. இந்த அச்ச உணர்வை தவிர்த்து விடுங்கள். தமிழர்கள் உலகத்தை நேசித்து வாழக்கூடிய மக்கள், மனிதநேய மிக்க மக்கள். எங்க போனாலும் தமிழை அடிச்சு விரட்டிட்டாங்கிற, இல்ல தமிழை வந்து துரோகம் பண்ணிட்டானோ, இல்ல தமிழை முதுகுல குத்திட்டாங்கிற மாதிரியான வரலாறு எங்கேயுமே இல்ல உலகத்துல. தமிழன் என்னைக்குமே அரவணைப்பான். அதனால அந்த அரவணைப்புனால அவன் பாதிப்புக்குள்ளானாலுமே அவனுக்கு அந்த அரவணைக்கக்கூடிய குணம் என்பது இன்றும் இருக்கு. இப்போ உங்களுக்காக பேசக்கூடியதுல 10 பேர் தமிழனா தான் இருப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த அரவணைக்கக்கூடிய குணம் என்பது தமிழர்களுடைய ரத்தத்திலும் மரபணுவிலும் கலந்திருக்கிறது. அது சரியோ தவறோ அது எங்களுக்கு இனத்தின் அடையாளமாக இருக்கு. என்னால அப்படிதான் 100% அப்படிதான். அதுதான். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த தேவையற்ற அச்சம் என்பது
அதிகார வர்க்கம் உங்களிடம் திணித்து உங்களை தமிழர்களுக்கு எதிராக கொம்பு சீவி விடுவதற்கான வேலைகளை தான் இருக்குமே ஒழிய ஒருபோதும் இது வந்து உங்களுக்கு எதிரான அரசியலே இல்லை. ஓகே, அப்ப மொழியால பிரிச்சிடலாம், மத்தால பிரிக்க கூடாது. நீங்க மொழியால பிரிச்சிடலாம். மொழியால பிரிச்ச சிறுபான்மையினரும் நீங்க அஞ்ச வேணாம், உங்களுக்கான உரிமைகளை நாங்க திரும்பவும் சொல்றோம். இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறமும் நாங்க சொல்ற கருத்து என்ன, பிறமொழியாளர்கள் இந்த மத சிறுபான்மை எல்லாருக்குமே அவங்க ஜனத்தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களோட ஜனத்தொகைக்கு அவங்க அந்த இன்னைக்கு வந்து அந்த பிரதிநிதித்துவத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அந்த அவரவர் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய லெவல்ல அவங்களுக்கான உரிமைகளும் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் அவர்களுக்கான கல்வியில முன்னுரிமையும் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதுல யாருமே பாதிப்புக்குள்ளாக போறதே கிடையாது. இப்ப நீங்க குடிகளின் அடிப்படையில தமிழர்களா பிரிக்கலாங்கிறீங்க, அது ஓகே, அதை இருக்கிறோம். இந்த குடி கலப்பு, அதாவது பெண் கொடுத்து பெண் எடுத்தல், அது வந்து எந்த சாதியாக இருந்தாலும் பெண் கொடுத்து பெண் எடுக்குங்கிறது இந்த குடி கலப்புங்கிறது தமிழரை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்துக்குள்ள திருமணங்கிறது. அதை நீங்க ஏற்கிறீங்களா, இல்லாட்டி சாதிய தூய்மைவாதம் பேசக்கூடிய நிலைப்பாட்டுல நீங்க இருக்கிறீங்களா? ஏன்னா உங்களை பல நேரத்துல பலர் வந்து ஒரு சாதிய தூய்மைவாதியாக போர்ட்ரேட் பண்ணி உங்களை எதிர்க்கிறதுக்கு அது ஒரு காரணமா அவங்களே சொல்லிக்கிறாங்க. அது அந்த நிலைப்பாடு உண்மையா? அதுல உங்களுக்கு கருத்து என்ன? அடிப்படையில் என்னன்னா, நீங்க குடி கலப்புன்னு ஒண்ணு சொன்னீங்க, அந்த டேமே தப்பு. குடிகளுக்குள்ள கலப்பு அப்படிங்கிற அந்த மாதிரி கொண்டு வர, இனத்துக்குள்ள கலப்புனா அது ஒரு விஷயம். இந்த குடிகள் என்பது நாமெல்லாம் தமிழர்கள், இந்த தமிழர்களுக்குள்ள வித்தியாசப்படுத்தி காட்டிக் கொள்வதற்கு தான் இந்த குடி ஒரு அட்ரஸ் கார்டு மாதிரி தான். எடுத்துக்காட்டுக்கு இப்ப நீங்க நம்ம நார்வேல இருக்கிறோம், இங்க வந்து எல்லாரும் சந்திக்கும் போது நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னா நாங்க என்ன சொல்லுவீங்க, நான் இந்தியால இருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப நீங்க இந்தியால இருக்கீங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னா நான் இந்தியால இருந்து வரேன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க, இப்ப நாங்க மட்டும் என்னடா அப்படின்னு அப்ப என்ன சொல்லுவோம், தமிழ்நாட்டுல இருந்து வரேங்க அப்படிங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல தான் நம்ம இருக்கோம், தமிழ்நாட்டுல எங்க இருந்து வரீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து வரேன்னு சொல்ல முடியாது. அப்ப நான் சென்னையில இருந்து வரேன்னு சொல்லுவோம். சென்னையில தான் இருக்கோம், அங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னா வலசரவாக்கமோ விருகம்பாக்கமோ ஏதோ ஒரு இடத்த சொல்ல போறோம் நம்ம. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எங்க இருந்து வரேன் அப்படிங்கிற இது மாறுது பாத்தீங்களா. அதே போல நீங்க உலக மக்கள் மத்தியில ஒரு ஏலியன் வந்து கேக்குது, நீ மனிதனா அப்படின்னா நான் மனிதன் அப்படின்னு சொல்ல போறீங்க. மனுஷனே கேட்கறான், நீ யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க ஏதோ ஒரு நாடையோ ஒரு தீவையோ சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அந்த தீவுல இருக்கவன ஒருத்தன் கேட்கறான், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அடையாளத்தை சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்து ஒன்று கேட்கறான்னா ஒரு அடையாளம் சொல்லுவீங்க. இதுதான் தமிழர்களுடைய குடிகள். தமிழனுக்குள்ளேயே அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் யார் அப்படிங்கிற, நான் ஒரு மீனவன், நீங்கள் யாருன்னா நான் ஒரு வேட்டுவன், நீங்கள் யாரா நான் ஒரு பறையர், நீங்கள் யாருன்னா நான் ஒரு வன்னியர். இது அந்தந்த பகுதியில அந்தந்த மக்கள் அவங்களுக்காக உருவாக்கி கொண்ட அடையாளம், அவங்களோட ஐடென்டிட்டிக்காக, அவங்களோட தொழில் வழி குலங்கள். இதுல டீப்பா போனா ரொம்ப நேரம் பேச வேண்டியது இருக்கும். தமிழ் சமூகத்துல திணைவழி குடிகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு மருதத்திணை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தொழில் வழி குடிகள்னு வரும். திணைவழி குடிகள்லாம் பறையர்கள், வேட்டுவர்கள் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. அதே போல கோணார்கள் இவங்கெல்லாம் திணைவழி, திணையே மாறும், முல்லை திணை அப்படிங்கிறதுக்குள்ள அப்ப போயிடும். குறிஞ்சி திணை, முல்லை திணை, அப்புறம் பாலை திணைக்கு திணைவழி குடிகள் இருக்கும். அது போக மருத திணைக்குள்ளதான் தொழில் குலங்கள் உருவாகுது. இப்ப தச்சரு, கம்மாளரு, குயவரு, அதுக்கப்புறம் வந்துட்டு நெசவாளரு, இந்த இதெல்லாம் வந்து தொழில்கள் உருவான காலகட்டம். இதெல்லாம் எந்த திணையில உருவாகுதுன்னா இதெல்லாமே மருத திணையில தான் உருவாகுது. அப்ப இந்த மருத திணையில உருவாகும் பொழுது தொழில் வழி குலங்கள்னு உருவாகுது. அப்ப மருத திணையில தான் தொழில் வழி குலங்கள். அதற்கு முன்னாடி திணைகளுக்கு எல்லாம் ஒரே தொழிலே. புரியுதுங்களா? நீங்க குறிஞ்சிக்கு போனீங்கன்னா வேட்டை தொழில் மட்டும்தான், முல்லைக்கு வந்தீங்கன்னா மேய்ச்சல் தொழில் மட்டும்தான். அடுத்து வந்து நீங்க இப்ப மருதத்துக்கு வந்தீங்கன்னா உழவு தொழில். ஆனா உழவு தொழில் கூட பல தொழில்கள், காவலுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறைய தொழில்கள் உருவாகுது மருதத்தினில. நெய்தலுக்கு போனீங்கன்னா மீன்பிடி தொழில் தான், அப்புறம் வணிக தொழில், இவ்வளவுதான். அப்ப தொழில்கள் அடிப்படையில இந்த குலங்கள் குடிகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அந்த திணைகள்ங்கும் போது பெரும் பெரும் கூட்டமாக அந்த திணை வழி குடிகள் இருக்கும். ஸோ இதுதான் நீங்க ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப தமிழர்கள் இந்த குடிகளுக்குள்ள மாறி மாறி திருமணம் செய்துகிட்டார்களான்னு கேள்வியை கேட்டீங்கன்னா அது அந்தந்த குடிகளோட வரலாறே இருக்கு. எல்லா குடியும் தனக்குன்னு ஒரு அரசனை முன்னிலைப்படுத்துவாங்க. அந்த அரசன் யார்கிட்ட கல்யாணம் பண்ணியிருக்கான்? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தோம் உறவாடுவாங்க, மாறி மாறி மாறி. நீயே சொல்ற, இந்த அரசனுடைய மகளை கட்டினான், இந்த போரில் சென்ற போது அவர் ஒரு அழகியை பார்த்தான், அங்கே ஒரு திருமணம் செய்தான். நீங்க தான் இப்ப புறநானூறு அகநானூறுலாம் பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கோம். உறவு பெணுதலே அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நீங்க வரலாற்றுல யாரை வேணாலும் பின் பாயிண்ட் பண்ணுங்க. அந்த பின் பாயிண்ட்ல இருந்து அவர்கள் ஒரே சமூகமாக இருக்கிறார்களா, இல்லை அந்தந்த அவங்களுடைய தேவைக்கேற்ப அவங்க வெவ்வேறு குடிகளில் திருமணம் செய்திருக்கிறார்களான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரிந்துவிடும். இது எப்ப இறுக்கம் பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிற்காலத்துல இந்த தொழில் வழி குலங்கள் அந்த எண்ணிக்கைகள்லாம் அதிகரிக்க கன்வீனியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒரு
ஒரு வியாபார சமூகத்தை சார்ந்த நபர் ஒரு வியாபார சமூகத்தை சார்ந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு புரிதல். 6 மாசம் இவர் போவாரு, 6 மாசம் என் கணவன் எங்கேயோ போயிட்டு இருக்கானே, ஒழுங்கா இருக்கானா, சுத்துறானா, நார்வேல போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு கவலையோ ஒரு இதோ இல்லாம திரும்ப வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த உளவியல் அந்த பெண்களிடம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க அம்மாவை பார்த்திருப்பாங்க, அவங்க பாட்டியை பார்த்திருப்பாங்க, அவங்களோட வாழ்வியல் ஒரே வாழ்வியலா இருக்கும், அது அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மியர் கன்வீனியன்ஸ்க்காக ஒரே குடிகளில் திருமணம் செய்யறது இலகுவான ஒரு விஷயமா இருந்தது. ஒரு மீனவர் வீட்டு பெண்ணை திருமணம் செஞ்சா கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த பெண்ணுக்கு வலை பின்ன தெரியும், வலை எடுக்க தெரியும், கருவாடை காய வைக்க தெரியும், நல்லா மீன் குழம்பு சமைக்க தெரியும். ஆனா நீங்க ஒரு மருதத்திணையில இருந்து ஒரு பெண்ணை விவசாய பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு தான் உப்பு காத்தே ஒத்துக்காது. சோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் மனசுல வச்சு அந்த இறுக்கம் என்பது அந்த ஒரே குடிகளுக்குள் திருமணம் செய்து வந்த ஒரு கன்வீனியன்ஸ் ஃபேக்டராகத்தான் இது உருவாச்சு. இந்த கன்வீனியன்ஸ் ஃபேக்டரா உருவான ஒரு விஷயத்த பிற்காலத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிஜிட் ஃபேக்டரா மாத்துறாங்க. இதை தாண்டி நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, அதை தாண்டி நீ இது எங்க இருந்து வருதுன்னா இந்த குடிகளுக்குள்ள இருக்கிற இந்த சமத்துவம் என்பது மறைஞ்சு படிநிலை வர்ணாசிரம படிநிலையை பிற்காலத்தில் வந்த விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி வந்த பிராமணர்கள் கொண்டு வந்து பூத்தும் பொழுது அந்த வர்ணாசிரம படிநிலையில தான் இவர் மேல இவர் கீழே, இவருக்கு வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாது, இவர் வீட்டுல பொண்ணு, இந்த ஒரு தவறான ஒரு உளவியல் கொண்டு வந்து உருவாக்கப்பட்டுருது. சோ இதுல வந்து தமிழர்கள் சாதி வெறியர்கள் அப்படிங்கிறத கடந்து புரிதலற்றவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறதா உண்மை. அந்த புரிதல் அவர்களுக்கு ஏற்படுத்தணும். ஒரு அந்த கன்வீனியன்ஸ் ஃபேக்டர்ல திருமணங்கள் நடக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. இன்னைக்கும் நான் என்ன சொல்றேன், ஒரு வசதியான வீட்டு பொண்ணு, அந்த வசதியான வீட்டு பொண்ணு ஒரு சரியான அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய வசதியும் இல்ல அந்த குடும்ப சூழலை தாங்கி சுமக்கக்கூடிய ஒரு பொறுப்பான பையனை தேர்ந்தெடுப்பது தான் சரியான காதலா இருக்கும். அது நடந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லாம போகும். பல கல்யாணங்கள் அவ்வாறு நடந்து கொண்டு இருக்கு. அதெல்லாம் ஹைலைட் ஆறதில்ல, இவ்வளவுதான் விஷயம். ஆனா அதை தவறு வேற ஏதாவது ஒரு விதத்துல அது மாறும் பொழுது ஒரு குழப்ப நிலையில ஒரு இம்மெச்சூரா ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இவங்க வீட்டுல பிரச்சனையாகுது, அவங்க வீட்டுல பிரச்சனையாகுது, 2 வீட்லயும் முட்டாள்கள் இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி ஒரு பரிணாமத்தை அடையுது, உச்சகட்டத்தை போய். ஸோ இந்த இதெல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ஒரு பொறுப்போடு காதலிக்கணும், ஒரு பொறுப்புணர்வோடு ஒரு புரிதலோடு காதலிக்கணும். காதலுக்கு ஒரு 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 சிந்தனை இருக்கணும். சும்மா ஏனோ தானோ உடலின் அழகு இதெல்லாம் பார்த்து காதல்ங்கிறது ரொம்ப தவறான ஒரு முறைமை. அந்த முறைமையை நம்ம குழந்தைகளுக்கு சிறு வயதுல இருந்தே புரிய வைக்கணும். ஏன்னா வாழ்க்கை துணைங்கிற ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது அவங்களால நம்ம லைஃப்ல பெரிய மாற்றங்கள் வரும், சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதான் சொல்றோம். இது நடக்கும் பொழுது தானாகவே இந்த குடி சார்ந்த இறுக்கங்கள் வந்து உடைய தொடங்கிரும்ங்கிறது என்னோட கருத்து. புரிதலோட திருமணங்கள் இன்றும் பல குடிகளை கடந்து திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பல உதாரணங்களையும் நம்ம காட்ட முடியும். கண்டிப்பா. அதனால நாம் அதை முழுமையாக வரவேற்கிறோம். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்னு, இதுல சில சாதிய அமைப்புகள் வந்து இந்த சமூக பெண்கள் தாங்க கட்டணும், இந்த வீட்டு பசங்களை தாங்க கட்டணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குடி என்பது ஆண்கள் வழியில் தமிழர் மரபுல கடத்தப்படுறது. இதுக்கான ஒரு விளக்கம் என்னன்னா, இப்போ உங்க அம்மாவுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். அவங்க சின்ன வயசுல பிறக்கும் பொழுது அவங்க அப்பாவோட குலதெய்வத்தை அவங்க அம்மா குலதெய்வமா இருப்பாங்க. உங்க அப்பாவுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா, உங்க அப்பாவை கல்யாணம் பண்ண நொடியில இருந்து அவங்களோட குலதெய்வமா யாரு மாறுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட குலதெய்வத்தை அவங்க ஏத்துக்குவாங்க. அந்த அவங்க அப்பாவோட குலதெய்வத்துக்கே அவங்க போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. இதுதான் தமிழர் மரபு. இதுக்கு மீனிங் என்னன்னா, எவன் கல்யாணம் பண்றானோ ஒரு பெண்ணை, அவன் குலத்துக்குள்ள அந்த பெண்ணை அகாமடேட் பண்ணிட்டான், அந்த குலத்தவளாக அவன் ஏற்றுக்கொண்டான்ங்கிறதான் பொருள். அப்ப இதுல எந்த சாதியும் அழிஞ்சிடாது மாறி கல்யாணம் பண்றதுனால. அந்தந்த சமூகங்கள் அவ்வாறுதான் கடத்தப்படும். இல்ல எங்களுக்கு சுத்த பத்தமா இருக்கணுங்க, எங்களோட மரபணுல எந்த மாற்றமும் வரக்கூடாது அப்படின்னா, இது வரைக்கும் மரபணு இருக்குல்ல, வரிசைப்படுத்தி காட்டுங்க பாத்துருவோம். அப்படி ஒன்று கிடையாது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. எல்லாருடைய மரபணுலையும் பல திருமணங்கள் நடந்திருக்கும், வெவ்வேறு இடங்கள்ல திருமணங்கள் செஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனா இந்த குடி என்பது ஆண் வழியில தமிழர்கள் கடத்தி கொண்டே வருகிறார்கள். அப்ப அந்த ஆண் வழியில இந்த குடி கடத்தப்படும். இதுதான் நம்ம வைக்கிறது. அப்ப இதுல சமூகங்களும் அழிஞ்சிடாது. இப்ப பறையர்களாக இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் அந்த ஆண் வழியில பறையர்களாகவே தான் இருப்பாங்க, வன்னியர்களாகவே தான் இருப்பாங்க, கோணார்களாகவே தான் இருப்பாங்க. இந்த குழப்பத்துல இந்த சாதி அழிஞ்சிரும், நம்ம சாதியை காப்பாற்றணும்னா என் வீட்டு பிள்ளையதான் நீ கல்யாணம் பண்ணும் தேவையில்லை. அந்த சமூகம் அவ்வாறு இருந்ததும் இல்லை. அது ஒரு தவறான உளவியலுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப நீங்க வந்து முழுவதும் இந்த திருமணங்களை பெண் கொடுக்கறத தமிழ் சமூகத்துக்குள்ள நீங்க தாராளமா திருமணம் பண்ணிக்கலாம். தமிழ் அல்லாதவர்கள் நீங்க திருமணம் செய்யும் பொழுது அதுல நமக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. என்ன கன்சர்ன் அப்படின்னா, அவர்கள் நீங்க கல்யாணம் பண்ணும் பொழுது நிச்சயம் உங்களுடைய மரபுல நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இங்க நார்வேல பல பேர் வந்து நார்வீஜியன் பெண்களையும் ஆண்களையும் திருமணம் செய்வதை நம்ம பாக்குறோம். அவங்களோட அடுத்த தலைமுறை என்னவா இருக்கு?
தமிழராகவும் இல்ல, நார்வீஜியனாகவும் இல்ல. அவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான், இவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான். ரெண்டுக்கு நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அப்ப அடையாளங்கள் இல்லாத மக்களாக மாறி விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இருக்காது, அவர்களுக்கு என்ற ஒரு கலாச்சார தொடர்ச்சி இருக்காது. ரெண்டு பக்கமும் அவங்க விட்டுறாங்க. இதுலயும் தொடர்பு இல்லை, அதுலயும் தொடர்பு இல்லை. அப்ப தொடர்பற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். அப்ப அது ஒரு மனித சமூகத்திற்கு ஒரு சரியான தீர்வா? தொடர்பே இல்லை, எந்த மண்ணோடையும் எந்த இனத்தோடையும் எனக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறது சரியான தீர்வான்னு அவங்க பர்சனலா முடிவு எடுத்துக்கணும். அதையும் கடந்து காதல் என்பது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு நம்ம மதிப்பும் கொடுக்கணும். புரியுதுங்களா? அது உங்களுடைய கன்வீனியன்ஸை பொறுத்து. எனக்கு சீன பெண்ணை பார்க்கும்போது எனக்கு பிடிக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அது அவங்களுடைய விருப்பம். அதுல போய் நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுலாம் தடுக்க முடியாது. நீ ஒரு இனத்தை பாதுகாத்து அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர்களால் ஒரு குழந்தை சீன இனத்துக்கோ இல்ல புது இனத்துக்கோ போனாலும் நீங்க உங்களோட இதுல தமிழ் இனமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. 8 கோடி பேர் உடனே நல்லா அழிச்சிட முடியாது. ஸோ இதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிறத நான் சொல்றேன். உங்களுடைய மொழி அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் சமூகத்துக்குள்ளேயே திருமணங்கள் நடக்கும் பொழுது அது பிரச்சனை இல்லாமல் கடத்தப்படும் தான் நம்ம வைக்கிறோம். கண்டிப்பா மொழிதான் இனத்துக்கான அடையாளம். அந்த மொழியையும் இனத்தையும் காப்பாற்றணும்னா தமிழ் சாதிக்குள்ள இருந்தா சிறப்பா இருக்கும். நீங்க மகிழ்ச்சி. அப்ப சாதிங்கிறது ஒரு விலாசம் மாதிரி சொல்லிட்டீங்க. சாதிய படிநிலைகள் அது ஆரியம் புகுத்துது, வர்ணாசனம் புகுத்துது, என்ன நம்ம சொன்னாலும் நடைமுறையில அந்த மனநிலை எல்லோருக்கும் இருக்கு. உதாரணத்துக்கு திரும்ப கூட சாதி இல்லை, சாதிக்கு அப்பாற்பட்டவர், சாதியில வெளியில ஏதாவது தலித்தியன்னு சொன்ன அவரு ஒரு மேடையில சொல்றாரு சாதி புத்திங்கிற தெரியும் சொல்லி சாதி புத்திங்கிற சொல்ற. அதாவது இந்த மனநிலை இருக்குல்ல, இது எல்லோருட்டையும் நம்ம பாக்குறோம். நான் பாக்குறேன் இந்த சாதிக்கு இந்த புத்தி, இது ஒரு படிநிலை, இவைகளுக்கு மேல கீழே அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்குது. இதை நீங்க ஏற்கிறீங்களா? படிநிலையை ஏற்கிறீங்களா? இந்த புத்தி அப்படிங்கிற கோட்பாடை நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்க? அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்களோட வாழ்வியல் சார்ந்த சில ஒற்றுமைகள் இருக்கும். அது இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ என்னாலலாம் நாடார்களை பார்த்தா கண்டுபிடிச்சிட முடியும். இவங்க நாடாரா இருப்பாங்கன்னு நினைப்பேன், அவங்க நாடாரா இருப்பாங்க. காரணம் என்ன? அவங்க வாழக்கூடிய சூழல், அவங்களுடைய முக அமைப்பு, அவங்க அந்த இனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்புல அவங்க எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அந்த உருவத்துல ஒரு சின்ன இது தெரியும். அது மேல சில சமூகங்களுக்கு அந்த ஒரு உருவ ஒற்றுமைகள் இருக்கும். ஆனா குண ஒற்றுமைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை மனித இனத்துல. புரியுதுங்களா? ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, குணம் என்பது இது இந்த ஒரு பகுதி சார்ந்து வர்றதோ இது சார்ந்து அப்படிலாம் வராது. ஓவராலா ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு குணம் இருக்கும். ஆனா இந்த ஒரே நிலப்பரப்புக்குள்ள வாழக்கூடிய இனங்களுக்குள்ள வெவ்வேறு குணங்கள் இருக்கிறதுல அதெல்லாம் மிக்சடா தான் இருக்கும். நீங்க நல்லவர் இருப்பாரு, கெட்டவர் இருப்பாரு, கஞ்ச பிசினார் இருப்பாரு, அதிகமா செலவழிப்பவர் இருப்பாரு. இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள் தான். இதை ஒரு வரையறைக்குள்ள அடுத்து இந்த புத்தின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப நகரத்தார்கள் இருக்காங்க, பிசினஸ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, இப்ப செட்டியார்கள் இருக்காங்க. இவங்களுக்கு ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம ஊர் மக்கள்லாம் அவங்க கரெக்டா இருப்பாங்க, கணக்கா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும். இப்ப இது ஒரு பழமொழியா மாறி நிற்கும். அந்த பழமொழியில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு பிராண்டிங். அதே போல விவசாய மக்கள் பாத்தீங்கன்னா யதார்த்தமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிராண்டிங். யதார்த்தமான வாப்பா எடுத்துட்டு போப்பா, செஞ்சுக்கோப்பான்னு. ஏன்னா அவங்களுக்கு சர்ப்ளஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும். அப்ப அது பரவாயில்ல, இப்ப எடுத்துட்டு போப்பா சரி அப்படின்னு அந்த ஒரு யதார்த்த குணம் இருக்கும். இது அவங்களுடைய அந்த வாழ்வியல் சூழல்ல அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு சில பழமொழிகள் இருக்கு. இதெல்லாத்தையும் இன்னைக்கு ரொம்ப தப்பான மீனிங்ல எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சாதிக்கு ஒரு புத்தி இருக்கு, ஒவ்வொரு சாதியும் இப்படிதான் நடந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. இங்க படிநிலை என்பது இங்க பிராமணர்களால் திணிக்க முயற்சித்தார்கள். அதை முழுமையாக அவர்கள் செய்து முடித்தார்கள்னா அதுவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் ஆதிக்க சமூகமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம், மறுபக்கம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கும். பட்டியலே மாறி இருக்கும். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதை குறிக்குதுன்னா, இந்த வர்ணாசிரம கோட்பாடு என்பது அவர்கள் உருவாக்குனாங்க. ஆனா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணல, அவங்களால பண்ண முடியல. இந்த சமூகங்கள்லாம் வர்ணாசிரமத்துக்குள்ள இணைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால இணைக்க முடியல. அப்ப அது ஒரு வெற்றி பெறாத ஒரு முயற்சி தான் அது. ஸோ அதுல நம்ம ரொம்ப உள்ள போயிட்டு யோசிக்க தேவையில்லை. இந்த வர்ணாசிரமத்தை நாங்கள் ஏற்கல. எல்லா குடியும் சமமானவை. எந்த குடியும் எந்த குடிக்கும் உயர்ந்ததும் அல்ல, எந்த குடியும் எந்த குடிக்கும் தாழ்ந்ததும் அல்ல. குடி அடையாளம் அவருடைய அடையாளங்களே ஒழிய அதற்கு எந்த பெருமையும் அல்ல, எந்த இழிவும் அல்ல. இவ்வளவுதான் நாங்க சொல்றது. இந்த கோட்பாட்டு புரிதலோட நம்ம பயணப்படணும். நான் சாதிகளை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட வேறொரு சமூகத்தை சாதி புத்தின்னு சொல்லி ஒரு இழிவா பேசக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அவங்களுடைய புரிதலின்மையையும் வேதனையா இருந்துச்சு. அதைத்தான் காட்டுது. அது ஒரு தவறான கருத்தா தான் நான் பாக்குறேன். தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது நடைமுறையில பார்த்தோம்னா திராவிட எதிர்ப்புங்கிற ஒரே ஒரு புள்ளியில சுருங்கப்பட்டதா பாக்குறேன்.
தமிழர்களுக்கான எத்தனையோ தேவைகள் இருக்குது. நம்ம அரசியல் தீர்வு மட்டும் கிடையாது, இங்கே நில உரிமைன்னு இருக்குது, மொழி உரிமை இருக்குது. இது பல உரிமைகளோட அடிப்படையில் கட்டமைத்து வரையறை செய்யக்கூடியதை வெறும் திராவிட எதிர்ப்பு, தெலுங்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள பெருவாரியான மக்கள் முடங்கிட்டதா பார்க்குறேன். மற்ற வரையறைகள் இவங்க அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் செய்து விடலாம் நினைக்கிறாங்க. ஒரே நாள்ல அந்த நாற்காலி எனக்கு கிடைத்து விட்டால் அனைத்தும் மாறிவிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படி அவங்க சொல்லக்கூடிய அந்த தீர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படி திராவிட எதிர்ப்பு, இந்த மொழி எதிர்ப்பு மட்டுமே தமிழ் தேசியம் ஒரு மாதிரி சுருங்கி நிற்கக்கூடிய ஒரு பார்வையை நீங்க எப்படி பதிலளிக்கிறீங்க? அடிப்படையில இந்த திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏன் இங்க நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்கணும். திராவிடம் தமிழ் தேசிய முகமுடியை மாட்டிக்கிட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. திராவிடம் ஒருபோதும் ஈவேராவோட கொள்கையை பேசியோ இல்ல திராவிட கருத்தியல் பேசியோ ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. மாறாக தமிழ் தேசிய கூறாக இருக்கக்கூடிய மொழிப்போரை பயன்படுத்தி தான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. மொழிப்போருங்கிறதும் அந்த தமிழ் தேசியத்திற்கான ஒரு கூறு தான். ஏன்னா தமிழர்கள் அந்த மொழிக்காக இருக்கிறதுங்கிறது அது தமிழ் தேசிய அரசியல் தானே ஒழிய அது திராவிட அரசியல் கிடையாது. திராவிடத்துக்கு மொழி இல்லை, அப்படி இருந்தாலும் தெலுங்கர் கன்னடர் அவங்க பண்ணியிருக்கணும், அதெல்லாம் பண்ணல. இது தமிழர்கள் தமிழ் மொழியை பாதுகாக்கத்தான் அந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்கள். அது அறிஞர் அண்ணா அவர்கள் அது சரியா அது அந்த நேரத்துல கரெக்டா இருந்தனால அவர் அதை அழகா தனக்கான ஒரு அரசியலாக மாற்றிக்கொண்டார். அதை பயன்படுத்தி திராவிட அரசியல் அதிகாரத்துக்கு வந்தது. அந்த அதிகாரத்தை அவர்கள் விட்டு கொடுக்காம அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த திராவிட எதிர்ப்புங்கிறது ஏங்க வந்துச்சு? அவங்க ஏதோ ஒரு இதுல தமிழ் தேசியம் சார்ந்த கூறுகள்ல தானே வந்தாங்க. இப்ப ஏன் வருது அப்படின்னா, வந்தவர்கள் தமிழர்களாகவே இல்லை. இந்த திராவிடத்தை ஏற்று இப்போ நான் சொல்றேன், திராவிட இயக்கங்கள் எல்லாம் தமிழர்கள் கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா திராவிடம் பிரச்சனை இல்லாம இருக்கும். தலைப்புல எங்களுக்கு சிக்கல் இல்லை, அந்த வார்த்தைகள்ல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க உண்மையிலேயே பிரச்சனை என்னன்னா, செயல்பாடு திராவிடம்ங்கிற இந்த ஒரு 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 கூடாரத்தை எடுத்துக்கிட்டு அதுல தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டு தமிழர் அல்லாதவர்கள் அதிகாரத்தை தொடர்ச்சியா அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு முறைமையாவே இருக்கு. இன்னைக்கும் திராவிட இயக்கத்தை தொடங்கக்கூடியவர்கள், திராவிட கட்சிகளோட தலைவர்கள் எல்லாம் பாருங்க பிற இனத்தவர்களாகவே இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அந்த திராவிட கோட்பாடு ஏதோ ஒரு விதத்தில் தமிழர்களை வஞ்சிப்பதை உணர்றோம். அதோடைய அதிக உச்சகட்ட விஷயம் என்பது நமக்கு ஈழ இனப்படுகொலையில ஒரு புரிதலை ஏற்படுத்துச்சு. எந்த அளவுக்குன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதோ நதிநீர் பிரச்சனையை விட்டு கொடுத்த, நிலத்தை விட்டு கொடுத்த, மொழியை விட்டு கொடுத்த, இதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியில் உயிரே விட்டு கொடுத்துட்ட, உயிர் சாகுது. நீ இங்க வந்து மானாட மயிலாட போட்டு ஆட விட்டுக்கிட்டு இருந்த, நீ ஒன்றும் இல்லை, நீ எதுவுமே செஞ்சிருக்க தேவையில்லை. நீ அங்க துப்பாக்கி சூடு நடக்குது, அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அங்க அழுதுகிட்டு இருக்காங்க, அதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாவே போதும். நீ எதுவும் இங்க செய்யவே தேவையில்லை. உன்னை வந்து உண்ணாவிரதம் இருக்கு நான் சொல்லல, உன்னை 2 ஏர் கூலருக்கு நடுவுல படுக்க சொல்லல, ஒரு காலைக்கும் மத்தியானத்துக்கு நடுவுல நீ உண்ணாவிரதம் இருக்கு, உனக்கு யாருமே அதெல்லாம் கேட்கல. உன்கிட்ட நாங்க வச்சது என்னன்னா, என் மக்கள் அழுகுறாங்க. உன்கிட்ட மீடியா இருந்துச்சு, ஒரு நெட்வொர்க்ல 2 நெட்வொர்க்ல பல நெட்வொர்க் வச்சிருந்த, நியூஸ்ல வச்சிருந்த, இதுல வச்சிருந்த, எல்லாத்துலயும் வச்சிருந்த. ஆனா ஏன் எங்ககிட்ட காட்டல? ஏன் என்கிட்ட மறைச்ச? இதுதான் இங்க எங்களுக்கு துரோகமா பார்க்கப்படுது. அப்ப என்னோட மக்கள் சாகிறதும் கூட நீ எனக்கிட்ட காட்டாம அதுல ஒரு அரசியல் செஞ்சு அந்த நேரத்துல சரி நீ காட்டல, அதை ஏதாவது கஷ்டப்பட்டு காட்டி மக்கள்கிட்ட ஒரு உணர்ச்சியை உருவாக்கிடணுங்கிறதுக்காக அந்த உணர்வுகளை ஏற்படுத்துறதுக்கு இங்க தமிழர்கள் போராடினாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள், 22 பேர் தீ குளிச்சாங்க. தீ குளிச்சு அவங்களோட உயிரை விட்டு இந்த உணர்வை வந்து கடத்த பார்த்தாங்க. அந்த தீ குளிச்சவங்களுக்கு நீ என்ன கேஸ் பண்ண? காதல் தற்கொலை. காதல் தற்கொலை என்ன? எவ்வளவு கொச்சை பண்ண நீ என்ன? உண்மை. அப்ப இது எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி ஏதோ அவங்க கொஞ்சம் அசால்ட்டா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீ அசால்ட்டா இல்ல, நீ ரொம்ப விவரமா தான் இருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு அப்பதான் புரிய வந்துச்சு. அப்பதான் அது வரைக்கும் திராவிடத்தை ஏற்காமல் தான் இருந்தோம். நாங்க ஏற்கல. பல தமிழ் தேசியவாதிகள் அன்னைக்கே திராவிடத்துக்கு எதிரான விமர்சனங்கள்லாம் முன் வச்சவங்க தான். ஏற்காம இருந்தாங்க, எதிரியா பார்க்காம இருந்தாங்க. ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் 2009க்கு அப்புறம் உன்னை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு எங்களை நீ தள்ளுன. ஏன் திராவிடத்தை எதிர்க்கிறீங்களா? நீ தான் எங்களை எதிர்க்க வச்ச. இதை நீ அங்க செஞ்சிருந்த அப்படின்னா என் இன்னும் அழிஞ்சிருக்காது. இன்னும் உனக்கு கவிதை பாடி கொண்டிருக்கக்கூடிய வட்டத்துல நம்மவர்களும் இருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனா செய்யல. இல்ல, என் இனத்தை அழிவு பாதைக்கு கொண்டு போன, தொடர் துரோகங்கள் செஞ்ச அந்த அழிவு இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த அழிவுக்கு ஒரு வருத்தமோ இதுவோ உங்களுக்கு இல்லை. இன்னைக்கும் மே 18 இந்த மாதிரியான நிகழ்வு நாள் நடக்கும் பொழுதுலாம் ஏதாவது ஒரு குண்டக்க ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிற. தமிழர்களுக்குன்னு ஒரு அடையாளம் வரும்பொழுது அந்த இடத்துல வேற ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து இவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவேன், அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவ, பொங்கல் திருவிழாவை திராவிட பொங்கல்னு உருட்டுவேன். அப்ப இதெல்லாம் வரும் பொழுது நமக்கு தூரத்துல இருக்கிற எதிரியை பார்த்துக்கிட்டு, ஆரியம்ங்கிற ஒரு எதிரியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பின்னாடியே கத்தியோட ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான்.
இவனை முதல்ல தட்டி விட்டு தான் அவங்ககிட்ட நான் சண்டைக்கே போகணுங்கிறேன் நான். இவன் என்னோட ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இவன் என் பின்னாடி குத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன் நேரில் வரும்போது இவன் பின்னாடி குத்த போறான். அப்ப இவனை முதல்ல நான் வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்ப திராவிடம்ங்கிற இந்த முதுகு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எதிரியை நான் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு தான், துரோகியை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு தான் என்னால இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆரிய ஏகாதிபத்தியம் இல்ல இந்தியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கும்பல் இவங்களெல்லாம் நம்ம அடிக்கிறதுக்கான அதிகாரமே நமக்கு கிடைக்கும். அது இல்லைங்கும் போது நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் திராவிட எதிர்ப்பு. அந்த திராவிட எதிர்ப்பு இன்னும் மக்களுக்கு புரியாத அளவுக்கு நீ வந்து என்ன பண்ற, மக்களை கரப்ட் பண்ற. எனக்கு தமிழர்கள் மீதுமே கோபம் இருக்குன்னு வைங்களேன். குடிக்கிறீங்க, கூத்தடிக்கிறீங்க, இந்த கற்பழிப்பு இதுல எல்லாம் நீ தான் கைதாகிற. ஒழுக்க சீலர்களாக இருக்க நீ இல்ல. இந்த மாணவரா படிக்கும் பொழுது நீ கரெக்டா படிச்சு இது பண்றியா? உட்காந்து கஞ்சா அடிக்கிற, போதை பண்ற, அதுக்கப்புறம் வந்து வாதியார் அடிக்க போற, முடியதான் இப்படி சீவலா மாட்டிக்கிற, எங்க என்னமோ பண்ணிட்டு என்னமோ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு சுத்துற, கிசா கஞ்சா போதைங்கிற, அதுல ஒரு பெருமைங்கிற, இந்த நடிகருக்கெல்லாம் போய் பாலாபிஷேகம் பண்ற. உன் மேலேயே எனக்கு கோவம் இருக்கு, தமிழர்கள் மேலேயும் எனக்கு கோவம் இருக்கு. ஆனா அவனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டது யாரு? திராவிடம் தானே. உலகத்திலேயேங்க எங்கேயுமே அரசாங்கம் மது வைக்கிறது இல்லைங்க. இதுவே புரிய வேணாமா? நியாயம் கூட அனைத்துமே இங்க வைக்கப்படுது. அரசாங்கமே வித்துக்கிட்டு இருக்கு. நீங்க கஞ்சாங்கெல்லாம் அடுத்த பிரச்சனை. மது ரொம்ப லீகலைஸ்டா அரசாங்கம் விற்கக்கூடிய மது உலகத்திலேயே தமிழ்நாட்டுல தான் அப்படின்னா புரிய வேண்டாம். ஒரு நீங்க சாமானியமா நினைக்க வேண்டாம். ஒரு வருடத்திற்கு 5 லட்சம் பேர் செத்துட்டு இருக்கான். இது ஈழத்தை விட பெரிய இனப்படுகொலை. நீங்க நேரடி இறப்ப சொல்றீங்க. நான் வந்து மதுவால் பாதிக்கப்பட்டு அந்த லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் இருந்தவன சொல்றேன். இதுல வந்து போய் பொண்டாட்டி வெட்டி கொண்டவன் இருக்கிறான், அடுத்தவனை போய் குத்தி கொண்டவன் இருக்கிறான், போயிட்டு மாட்டோட மோதி செத்தவன் இருக்கான். இதெல்லாம் நிறைய பேர் இருக்கான். அப்ப ஒரு வருடத்துக்கு 5 லட்சம் பேர் சாமானியர்கள் செத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க ஒட்டுமொத்தமா ஈழத்துல நடந்த இனப்படுகொலையே வருஷம் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து வருஷம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த காரணங்களால எங்களுக்கு வேற வழி இல்லை. திராவிடத்தை ஒழிச்சே தீரணும். அது வந்து நம்ம வந்து இதை சுருக்கிட்டோம் இல்ல. எனிமி நம்பர் 1 திராவிடம், எனிமி நம்பர் 2 ஆரியம். இது ரெண்டையும் நம்ம அடிக்கணும். அதுக்கப்புறம் எனிமி நம்பர் 3 எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப ரிவீல் பண்ண வேணாம். நம்பரை நீங்க இப்படி வைக்கிறீங்க, சில பேர் இப்படி எடுத்துட போறாங்க. கரெக்டா நாங்க வைக்கிறோம். ரைட். சிறப்பு. இறுதியா ஒரு கேள்வி. கமலஹாசன்ட்ட வந்து ஈழத்தமிழர்கள் குறித்து ஒருத்தர் கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்து ஆங்கிலேயர்கள் வேற, ஆஸ்திரேலியா ஆங்கிலேயர்கள், மொழி தான் ஒரே மொழியை தவிர்த்து ஒரு இனம் இல்லை அப்படின்ட்டு அவங்க அந்த ஓர்மையை அவர் வந்து ஏற்கலை. அதை வந்து அந்த ஐடியாலஜியை கொண்டு வந்து ஈழத்தமிழர்கள், தமிழக தமிழர்களோட ஒரு பிரிவினைவாதத்தோட மையப்புள்ளியா வைக்கிறார். இந்த கருத்தியல் பார்த்தீங்கன்னா, இந்த படித்து கற்றறிந்த அறிவுஜீவிகள், இந்த மாதிரி நாடுகள், வெளிநாடுக்கு படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்கல்ல, கல்வி கட்டுட்டு வெளிநாடு வந்துட்டாலே அவன் தான் அறிவியல மிகச்சிறந்தவன் தன்னை கருதி கொள்றான். அவன் அறிவு மண்டவிங்கிகள் பெரிய அறிவாளிகளாக நாட்டை விட்டு வெளியேறவர்கள் நடத்திக்கொள்ளணும். அந்த அறிவுஜீவி குழுக்களுக்குள்ள இந்த கருத்தியல் இருக்கு. அதாவது நம்ம வேற, அவங்க வேற அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதாவது இனத்தால் நம்ம அனைவரும் ஒருவர் அப்படிங்கிறது இல்லாம இவங்களோட இந்த பாகுபாடு பார்வை வந்து இப்ப இந்தியா, இலங்கை அப்படின்னு இருக்கிறது மட்டும் கிடையாது. இவன் சிங்கப்பூரையும் இருக்கல, இவன் மலேசியாவும் இருக்கல, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா தமிழ் அவர்களும் இருக்கல. அதெல்லாம் அந்தந்த நாட்டுல கட்டி விட்டுட்டு இது நம்ம நாட்டுல உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்கால கட்டிக்கிட்டு நாங்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்றது, பிறரை வந்து வேற்றுமையா செலவு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கு. இதை உடைச்சு உலகத்தமிழர்கள் அனைவரும் ஒற்றை புள்ளிகள், நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் அப்படின்னு இணையறதுக்கு உங்களோட வழிகாட்டல் என்ன? உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? அவங்க பார்வை இருக்கா? இந்த கருத்தியலுக்கு எதிராக நீங்க அவங்க மண்டையில உரைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கருத்து சொன்னா சொல்லலாம். இந்த புள்ளியில் இணையதற்கான அவசியத்தை நீங்க எடுத்து வைக்கிற இருக்கலாம். அது மக்கள் விரும்புவாங்க நினைக்கிறேன். அடிப்படையில் என்னன்னா, கமலஹாசன் மாதிரியான ஆட்கள்கிட்ட இப்போ பிராமணர்களை பத்தி இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ காஷ்மீர் பிராமணரும் தமிழ்நாட்டு பிராமணரும் ஒன்னான்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஆமாங்க ஒண்ணுதாங்கன்னு இருப்பாப்புல, எல்லாம் ஒண்ணுதாங்கன்னு இருப்பாப்புல. ஆனா அது தமிழர்கள் கேட்கும்போது மட்டும் அவருக்கு திருநெல்வேலி பாஷை பேசுற தமிழர்கள் வேற ஆளா தெரிவாங்க, சென்னை பாஷை பேசுற தமிழர்கள் வேற ஆளா தெரிவாங்க. அதனாலதான் அவர் டிஃப்ரெண்டா நடிச்சு காட்டிட்டு இருப்பாரு, பார்த்துருப்பேன். ஸோ அது அவங்களுடைய வன்மம், அது மரபு ரீதியான வன்மம். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஆனால் தவறு, அதை நம்ம சொல்றோம். ரெண்டாவது, தமிழர்களே ஒரு தாயகத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் தமிழர்கள். இதுல தமிழீழமும் தமிழகமும் ஒரு தாயகம் தான். அது நடுவுல கடல் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்குது. அவ்வளோ சொல்ல முடியாது. நாளை பின்ன அந்த கடல் பின்வாங்கலாம், சொல்ல முடியாது. கொஞ்சம் ஐசேஜ் காலகட்டத்தில் அந்த கடல் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த கடல் இருக்குல்ல, அது நடுவுல எல்லாம் நிலம் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பனி உருகுனதுக்கு அப்புறம் நிறைய நீர் வந்ததுக்கு அப்புறம் நடுவுல ஒரு கடல் வந்துருச்சு. இவ்வளவுதான் விஷயம்.
அப்ப அதுக்கு முன்பு இருந்தே இப்ப பனிக்காலம்னா ரொம்ப வருஷம்லாம் நினைக்க வேண்டாம், வெறும் 9000 வருஷம் தான் கடைசி லாஸ்ட் ஐஸ் 9000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த நேரத்துல அது எல்லாம் ஒரே நிலப்பரப்பு தான். அப்ப தமிழர்கள் வாழக்கூடியது ஒரு நிலப்பரப்பு, அது தமிழகம்னு நீங்க சொல்லலாம், பொதுவா சொல்லுமா தமிழகம்னு சொல்லலாம். அதுல தமிழ் ஈழமும் அடக்கம். இப்ப தமிழ்நாடு தமிழ் ஈழமும் போது 2 நிலப்பரப்பா தெரியுது. அது நான் தமிழகம்னு மொத்தமா சொல்றேன்னு வைங்களேன், இந்த மேப்பும் இருக்கு, நம்ம காட்டலாம் கண்டிப்பா. ஸோ இது ஒரு நிலப்பரப்பு. இந்த ஒரு நிலப்பரப்பில் இருந்து தான் புலம்பெயர்ந்தும் இருக்கிறார்கள். இதுதான் நம்மளோட நிலப்பரப்பு. இங்கிருந்து மலேசியாவில் போய் நம்ம வரலாற்று காரணங்களால போயிருக்கோம், பர்மாக்கு போயிருக்கோம், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போயிருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு போகாத நாடு இல்லை தமிழர்கள். ஒரு கணிசமா இருக்கிறது வந்து சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், இதுலாம் ஒரு கணிசமான தொகைகள்ல அந்த நாட்டோட அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல கூட இருக்கிறாங்க தமிழர்கள். இப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகுறாங்க. ஆனா ஆக்சுவலா அப்படி ஆகக்கூடாது. மலேசிய தமிழர்கள்னு அவங்க கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகிறத நான் விரும்பல. மாறாக அவங்க அங்க தமிழர்களா தான் ஃபார்ம் ஆகணும். மலேசியா அவங்களுடைய நாடாகத்தான் அவங்க கருதணும். அவங்க அங்க நாடு, ஆனா அவங்க தமிழர்கள். அவங்களோட அரசியல் அந்த நாட்டிலையும் இருக்கும், உலக அளவுலையும் இருக்கணும். உலக அளவுலையும் அவங்க தங்களை தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த தொடர்பு இருந்துச்சு. இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, ஈழத்திலிருந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கக்கூடிய இந்த திருமண உறவுகள் எல்லாமே சமீப காலம் வரைக்கும் இருந்துச்சு. அது ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு முந்தைய காலகட்டம் வரைக்குமே இங்க வரன் பார்ப்பாங்க, ஜாதகங்கள் வரும், அங்க இருந்து பொண்ணு இங்க வந்து பார்ப்பாங்க, இங்க இருந்து பொண்ணு அங்க போவாங்க. இந்த ஒரு தொடர் திருமண முறைகள் இருந்துச்சு. மலேசியாவுக்கும் அதே தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகளுடைய வளர்ச்சி விகிதங்கள் இதெல்லாம் மாறுது. இந்தியா வந்து கொஞ்சம் பின்தங்கிய நாடாக போயிடுச்சு. மலேசியா, சிங்கப்பூர்லாம் கொஞ்சம் வளர்ந்த நாடுகளாக போன உடனே அவங்க இப்ப அந்த கல்ச்சர்ல எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில அந்த பொருளாதார டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமானதுனால இங்க வந்து அந்த திருமணம் செய்யறது போறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மாற்றி திரும்ப அந்த பழைய முறைகளை கொண்டு வரணும். பழையபடி நீங்க முன்னாடி இங்க எப்படி வந்துட்டு போயிட்டு இருந்தீங்களோ உங்க குழந்தைகள் அங்கேயே இருந்தாலும் கொண்டு வாங்க, லீவுக்கு இங்க கொண்டு வாங்க, தமிழ்நாட்டை சுத்தி காட்டுங்க. அவன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், அவனோட தாய் மண்ணை அவன் தொட்டு பார்க்கட்டும், அந்த மண்ணுல அவன் விளாண்டு பார்க்கட்டும். அதை செய்யுங்க நீங்க. அப்ப அதை தொடர்ச்சியாக இப்ப நீங்க நார்வேல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சரி, உலக ஐரோப்பால பல நாடுகளில் பரவி வாழக்கூடிய தமிழர்களும் அவரவர் தாய் நிலங்களுக்கு சென்று, தமிழ்நாட்டுக்கும் தமிழீழத்துக்கெல்லாம் சென்று அங்க அவர்களுடைய தாய் நிலம், அதோட அரசியல், அதோடைய பண்பாடு, அதோடைய சூழலியல் எல்லாத்தையும் அவங்க பார்த்து உளவியலா நாம் ஒரு பேரினம், நமக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்கு, நமக்குன்னு ஒரு தாயகம் இருக்கு, அந்த தாயகத்துல சில பிரச்சனைகள் இருக்குங்கிறத அவன் உள்வாங்கணும். அப்பதான் அவன் ஒருமித்த சிந்தனைக்குள்ள வருவான். அந்த ஒருமித்த சிந்தனைக்குள்ள தமிழர்களை இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் மூலமா நம்ம இணைத்து விடுவோம். பேசிக்கா டூரிசம், அப்புறம் பிசினஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன், இந்த மூணையும் வந்து நம்ம யூனிஃபைடா செய்யும் பொழுது இதுல இருந்து ஒரு பெரிய விடிவை கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டுல தமிழ் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை மொழியில் அடிப்படையில கடத்தலாம். வணிகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் பாக்குறேங்க, நார்வே இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ரொம்ப விலை கம்மியா கிடைக்கக்கூடிய சாமானிய பொருட்கள்லாம் இங்க ஒரு உயர்வு செஞ்சு அதை வந்து கொஞ்சம் வாங்க முடியாத அளவுல பல மடங்கு இருக்கு. ஒரு கொப்பரை தேங்காயை பயன்படுத்தி கரண்டி, ஸ்பூன் இதெல்லாம் வந்து அது ஒரு கணிசமான தொகையில இங்க விற்பனைகள் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஓப்பனா தான் கிடக்குது. இதுல எல்லாம் தமிழர்கள் உள்ள இறங்கி இங்க இருக்க தமிழர் அங்க இருக்க தமிழர்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவோட ஒரு பிசினஸா, அப்புறம் ஒரு வியாபாரமா, ஒரு டூரிசமா, ஒரு எஜுகேஷன் மூலமா ஒரு பிணைப்பு, அதுக்கப்புறம் உறவுகள் மூலம் இதெல்லாம் நீ பண்ணினாவே அங்க எவனாவது லவ் கிவ்ல அதெல்லாம் பண்ணி ஏதோ கல்யாணம்லாம் ஆயிரும். அதை செஞ்சீங்கன்னா ஒரு உறவுமை, அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு, ஒரு உறவு என்பது ஏற்படும். அதன் மூலமாக தமிழ் இனம் என்பது ஒரு தொடர் சங்கிலியாக தொடர்ந்து போகப்படும். அது செய்யாம விட்டீங்கன்னா, அதுக்கும் எடுத்துக்காட்டு நமக்கு சவுத் ஆப்பிரிக்கா தமிழர்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். மற்ற இப்ப மலேசியா அண்ட் சிங்கப்பூர்ல போன தமிழர்களுக்குனாச்சும் ஒரு கம்யூனிகேஷன்லாம் இருந்துச்சு, கப்பல் போக்குவரத்துலாம் அடிக்கடி போகும் வரும். ஆனா அந்த சவுத் ஆப்பிரிக்கா தமிழர்கள் பாவம், இவன் வெள்ளக்காரன் போய் விட்டுட்டு அவனே அங்கிருந்து ஆளுகளை கொண்டு வரல, போகல, அது அப்படியே கட் ஆயிடுச்சு. கட் ஆனதுனால அவங்களும் போனவங்களும் படிப்பறிவுல எல்லாம் மேதைகள்லாம் நிறைய பேர் போகல. அப்ப அந்த மொழி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளுகள் இல்லாம போய் மொழி இழந்தாங்க. அவங்க அப்படியே கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்குள்ள தாய்மொழி எல்லாம் யாருமே பேசுறது இல்ல. நீங்க போனீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள வேற மொழி பேசிட்டு இருப்பாங்க. தமிழான்னு கேட்டா ஆமாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்தவங்க அப்படின்னு பேச தெரியாது. அவங்க ஆங்கிலத்துல பேசுவாங்க. அவங்க பேருக்கு பின்னாடி படையாச்சின்னு இருக்கும், கவுண்டர்ன்னு இருக்கும், கோனார் இருக்கும். நான் சொல்றேன், ஒரு கூறு தான் இந்த இனத்துல, அது ஒரு பட்ட பேருங்கிறது ஒரு சாதாரண கூறு. அந்த ஒரு கூறு தான் இன்னைக்கு அவங்கள தமிழ் சமூகத்தோட இணைச்சு வச்சிருக்கு. இப்போ புரிஞ்சுங்க சொல்றது. அப்ப இன அடையாளங்கள் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன், சாதாரணமா பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, இப்போ திருநீர் பூசுறதுல இருந்து எல்லாமே நமது அடையாளங்கள்ல தனித்த அடையாளங்கள். சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் முருகனுக்கு அழகு குத்துவாங்க. அவங்க கிறிஸ்டின்ஸ், ஆக்சுவலா பேரெல்லாம் அவங்க கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டாங்க. ஆனா காளியம்மனை கும்பிட்டு இருப்பாங்க, அவங்க சுடலமாடனை கும்பிட்டு தீ மிதிப்பாங்க, பூ மிதிப்பாங்க, அழகு குத்துவாங்க, காவடி எடுப்பாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்ப அவங்களோட வாழ்வியல்ல அந்த பண்பாட்டு கூறுகள் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. இன்னும் அவங்க தமிழர்கள் தெரியுது. இப்ப இதோட நீட்சி எங்க கொண்டு வந்து விட்டுச்சு பாருங்க. இப்ப ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்க ஒரு பெண் தமிழ் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க.
போய் அவங்க டீச்சரா இப்ப போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. அவங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப புரிஞ்சுக்கணும். ஸோ இன அடையாளங்களை விட்டுறக்கூடாது. நம்மளுடைய வேர்களோட நம்ம ஏதாவது ஒரு கனெக்ஷன்ல இருந்தோம்னா அது நிச்சயம் இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது வந்து புதுப்பிச்சுக்கும். அந்த கனெக்ஷன்ஸை நம்ம விடாம நம்மளே அதுவா புதுப்பிக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இல்லாம சோம்பேறித்தனமா அதை புதுப்பிக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் வேலைகளை செய்யணும். அதை தான் நம்ம இப்ப இந்த கரிகாலன் தமிழ் பேரவை போன்ற இயக்கங்கள் முன் வந்து செய்யறாங்க. இப்ப இந்த இயக்கம் போல உலகத்துல எல்லா இயக்கங்களும் ஒரே சிந்தனையோட அவங்க எல்லாம் இணையணும். ஒரு இயக்கம் செய்யும் போது இந்த இயக்கம் செஞ்சு பெரிய ஆளாச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னா அந்த ஒரு இழிவு சிந்தனைக்குள்ள போகாதீங்க. அது ஒரு இழிவான குணம். அந்த இழிவான குணத்தெல்லாம் ஓரம் வச்சுட்டு இனத்துடைய தொடர்ச்சிக்கு எது சரியோ அதை இளையவர்கள் செய்யட்டும், முதியவர்கள் செய்யட்டும், புதியவர்கள் செய்யட்டும், யார் வேணாலும் செய்யட்டும். நான் செய்யணும் இல்லைன்னா எவனும் செய்யக்கூடாதுங்கிற உளவியல் தயவு செஞ்சு இருக்காதீங்க. அது ரொம்ப நம்ம இனத்துக்கு பேர் ஆபத்தா போய் முடியும். நன்றி பாரி, உங்கள் கருத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி.